ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். 12 பாவகத்துக்குள் மனித வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ரகசிய வாழ்க்கைகள் மற்றும் மனிதனுடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் 12 பாகத்துக்குள் பிரித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் வைத்தான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு 2வது பாவகத்தை பற்றியும் அந்த 2வது பாவகத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 2ஆம் இடம் என்னென்ன விஷயத்துக்கு காரணம் என்று சொன்னால், அடிப்படை கல்வி, நேந்திரம், கண், குடும்பம், வாக்கு, தனம், வித்தை கல்வி. வித்தைனா திறமை அல்லது கல்வி. இதற்கெல்லாம் காரணம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் அமரும்போது அவருடைய வாக்கு, சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் அனலை போல 1000 மடங்கு இருக்கும். 2ஆம் இடத்துல கேதுவோ 2ஆம் இடத்துல ராகுவோ இருந்துச்சு அல்லது சனியோ இருந்துச்சு அப்படின்னா, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவன் சொன்னதை போல அவங்களுடைய சொற்கள் எல்லாம் ஈட்டியை விட ஆழமாக பதியக்கூடிய சொற்களாக இருக்கும். 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சுவர்கள் இருந்தால் கோபப்படுத்தவே முடியாது. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உண்மையான வார்த்தையாக, மென்மையான வார்த்தையாக, அமைதியான வார்த்தையாக வரும். அந்த 2ஆம் இடம் என்பதுதான் வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்து இருக்கும்போது குருவினுடைய தொடர்புகள், சுவர்களுடைய பார்வைகள், சுவர்களுடைய சாரத்தை எல்லாம் பெற்று இருந்தால் அவர் ஒரு பேச்சிலேயே உலகத்தை விலைக்கு வாங்கி வரக்கூடிய அளவுக்கு அவரிடம் காசு, பணம், செல்வம் எல்லாமே சேரும். அதனால்தான் பீராங்கி முனிவர் அந்த 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானம் என்று சொன்னார். வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் என்று சொன்னார்கள். அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்து சுவர் பார்த்துட்டா பேசும் தொழில் மூலமாகவே அவனுக்கு வருமானம் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையே எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு மீன லக்கணம், 2ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறது. குரு தன்னுடைய 5வது பார்வையால் பார்த்து விட்டது. எனக்கு இந்த சூத்திரம் அப்படியே பொருந்தி வருகிறது. நான் 1995ஆம் ஆண்டு முதல் மேடையில் பேசி பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஒரு கூட்டத்திற்கு 5 லட்சம் வாங்கியிருக்கிறேன். ஒரே கூட்டத்துக்கு 1 லட்சம் வாங்கியிருக்கிறேன். ஒரு இடத்துல பேசுறதுக்கு 2 முதலமைச்சர்களை கீழே அமர வைத்து மேடையில் பேசிய பேச்சாளர் நான். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எவ்வளவு ஒரு சிந்தனையாளர், எவ்வளவு ஒரு பேச்சாளர், எவ்வளவு ஒரு தமிழ் இலக்கியவாதி. அப்பேற்பட்ட ஒரு மகானையே 1908ஆம் ஆண்டு திருச்சி அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவிலே கலைஞருடைய தலைமையில் கலைஞர் கீழே உட்கார்ந்து மேடையில் 3 மணி நேரம் உட்கார்ந்து நான் பேசி கலைஞர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவிலே சென்னையிலே ஒரு முறை பேசியிருக்கிறேன். ஆக மொத்தம் 2 முறை முத்தமிழறிஞர் கலைஞரை கீழே அமர வைத்து மேடையில் பேசியிருக்கிறேன். 1995
உலகத்தமிழ் மாநாடு தஞ்சை மெடிக்கல் கல்லூரியில் நடக்க போது அம்மையாருடைய தலைமையில் நான் தஞ்சை தமிழ் தஞ்சையில் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசியிருக்கிறேன். இந்த ஆற்றல் எனக்கு யார் கொடுத்தது? கிரகம்தான் எனக்கு கொடுத்தது. 2ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரம் என்ற 7ஆம் இடத்தில் அமர்ந்து, குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 5வது பார்வையில் வாக்குநாதனை பார்த்ததனால் பேசும் தொழில் எனக்கு அமைந்தது. இதுவரைக்கும் பேசுவதற்காக மட்டும் 5 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு நாட்டுக்கு நம்ம போய் டூரிஸ்ட் போயிட்டு வரணும் அப்படின்னா எத்தனை லட்சங்கள் ஆகும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இதுவரையும் 10 விசா செலவு பண்ணாம எல்லா நாடுகளுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கொடுத்தது யார்? அந்த வாய்ப்பை கொடுத்தது யார்? செவ்வாய் என்ற 2ஆம் இடத்தின் அதிபதியும் குருவினுடைய தொடர்பும் இதுதான் என்னை பேச்சாளராக ஆக்கியது. நகைச்சுவைக்காக மட்டும் 18 விருதுகளை பெற்றிருக்கிறேன். அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நான் பேசியிருக்கிறேன். நான் பேசாத தொலைக்காட்சி கிடையாது. சன் டிவி, சன் நியூஸு, ஜெயா டிவி, ஜெயா பிளஸ், அசத்த போகிறது யாரு, கலக்க போகிறது யாரு, எல்லாமே சிரிப்புத்தான். பட்டிமன்றங்கள், சன் நியூஸில் லைவ், எத்தனையோ நிகழ்ச்சிகளை பேசி இப்போதுதான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் பேசுவதை நான் குறைத்து கொண்டு என்னுடைய பயணத்தை அனைத்தையும் இந்த ஜோதிடத்திலே முழு மூச்சாக இறக்கியிருக்கிறேன். அப்ப 2ஆம் இடத்தின் அதிபதி புதனை கூடி 6, 8, 12 அமர்ந்தால் ஊமை. எழுதிக்கங்க. 2ஆம் இடத்தின் அதிபதி புதனை கூடி 6, 8, 12 அமர்ந்தால் பிறவி ஊமை. அப்ப 2ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கணும்? 2ஆம் இடத்தின் அதிபதி பங்கம் பெற்று அமர்ந்திருந்தால், பங்கம் என்றால் வலு குறைந்து அமர்ந்திருந்தால், வக்கிரமாகவோ அஸ்தமனமாகவோ பாவருடன் கூடியோ இருந்திருந்தால் அவங்களுக்கு பேச்சு தொடர்ந்து கண்டினியூவா வராது. என்னைய நீங்க மேடையில் ஏற்றி ஒரு 5 மணி நேரம் நீங்க பேசுங்க அப்படின்னா ஒரு பொட்டு தண்ணி குடிக்காம கூட 5 மணி நேரம் என்னால பேச முடியும். அந்த அமைப்பு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நான் திறமையானவன் அல்ல. கிரகங்கள் என்னை திறமையானவனாக, என்னை மேடை பேச்சாளனாக, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளனாக மாற்றியது. அதனால 2ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டால் பேச்சு சரளமாக வராது. 5ஆம் அதிபதி கெட்டால் அறிவுத்திறன் குறைந்து விடும். நிறைய இருக்கு. 5ஆம் இடத்தின் அதிபதி கெட்டுச்சுன்னா நம்ம ஏற்கனவே காரகத்துவம் பார்த்தோம், தெளிவா பார்த்தோம். உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம். அது உங்களுக்கு தெரியல, புரியல அப்படின்னா தயவுசெய்து கேட்டுருங்க. அதை மறுபடியும் கூட நடத்துறேன். அது தெரிஞ்சாத்தேன் 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு அறிவுத்திறன், குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு பல கேட்டகரி இருக்கு. கரெக்டா எதை எடுக்கிறது அப்படின்றத நம்ம உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம், இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தோம். இன்னொரு அது சம்பந்தமா கூட வீடியோ போடுறேன். அப்ப 2ஆம் அதிபதியுடன் புதன் கூடி 6ல் நின்றால் அல்ல, தப்பு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறது. 6, 8, 12 எங்க இருந்தாலும் ஊமை. சமீபத்திலே ஒரு ஆசிரியை என்னிடம் வந்தார்கள். அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. வந்து தன்னுடைய பேரனுடைய ஜாதகத்தை கொடுத்தார்கள். நான் பார்த்த அடுத்த செகண்டே சொன்னேன், இவனுக்கு பேச்சு வந்திருக்காதே அப்படி சொன்னோன்னே அந்த அம்மா மலன்னு அழுதுட்டாங்க. என்னையா சொல்றீங்க? அதுக்காகத்தையே அவங்கள பார்க்க வந்தோம். என் பேரனுக்கு 5 வயசு ஆகுது, பேச்சே வரமாட்டேங்குது. அழுதுட்டாங்க. பேச்சு வராதே அப்படி சொன்னதுக்கே அழுதுட்டாங்க. இப்போ நான் பிறவி ஊமேன்னு சொன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. அவங்க வந்த நோக்கமே அதுதான். என் பேரே பேச மாட்டேங்கிறான்,
ஆனால் ஸ்பீக்கோ கோபியாவா ஸ்பீக்கோ தெரபி, ஸ்பீக்கோ தெரபி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு பேச்சு வருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பெரும்பாலும் உண்மையை சொல்லிடுவேன். அந்த அம்மா பேச்சே வராதே, தாமதமாக வருமே அப்படி சொன்னதுக்கு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா நீங்கள் முயற்சி பண்ணுங்க வைங்க, வள்ளுவர் சொன்ன மாதிரி பொய்மையும் வாய்மையை எடுத்து புரை தீர்க்க நன்மை வைக்குமணி. ஒரு நல்லது வைக்கும்னா பொய் சொல்கிறான், ஆனால் நான் சொன்னது உண்மை கிடையாது, பேச்சு வரும்னு நினச்சி போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க. ஏன்னா அங்கே பலர் ஊமையாக இருந்து பேசிய திருத்தலம், முருகனுடைய திருத்தலம். அங்கே போக இறைவனை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினேன். அப்போ ஜாதகம் பொய் கிடையாது. ஜாதகம் சொல்லக்கூடியதை ஒரு ஜோசியர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியர். ஜாதக கட்டம் தப்பு, நீங்கள் பிறந்த தேதி தப்பு அப்படின்னு சொல்லுவார். யார் தப்பு? இவர் தப்பு. அதெல்லாம் கரெக்டாக இருந்து இவர் சரியாக சொல்லாமல் இருப்பார். படியை தூக்கி அங்கே மாதிரி போடுறது. கல் இடிச்சிருச்சுன்றான், காலில் கல் இடிச்சிருச்சுன்னு. கல்லா இடிச்சிச்சு? உண்மையை சொல்லுங்க, கல்லா இடிக்க? கல்லை இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதானே ரைட்டு. நம்ம தப்பிக்கிறதுக்காக மனிதன் மாதிரி மோசமான ஆள் யாருமே இல்லை. தனக்காக பிறருக்காக என்ன பண்ணிடுவான், அடுத்த ஆள் மேலே பழி தூக்கி போட்டுருவான். அப்போ இந்த 2ஆம் இடம் என்பது மிகச்சிறப்பானது. அந்த 2ஆம் இடம் என்பது தனத்திற்கு முக்கியமான காரணம். நேற்றே சொன்னேன், 2ஆம் இடமும் குருவும் வலிமையாக இருந்தால் தனம் அவர்களுக்கு கிட்டும். 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ அமர்ந்திருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களிலே அவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும், செல்வந்தராக வாழ்வார்கள். அந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி அதுவும் குருவும் வீக்காகி போய் 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 உட்கார்ந்துட்டாலோ குடும்பம் என்ற அமைப்பு இருக்காது. 2ஆம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8, 12 அமர்ந்தால் குடும்ப வாழ்க்கை இருக்காது. குடும்பத்துக்கு பாவகம் 2ஆம் இடம், மனைவிக்கு பாவகம் 7ஆம் இடம். குடும்பம் என்று பார்த்தால் 2ஆம் இடத்தை தான் பார்க்க வேண்டும். அப்ப மனைவி தேவை, மனைவி தேவை. அந்த மனைவி எங்க இருந்து வரணும்? 7ஆம் இடத்துல இருந்து வரணும். 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் இருக்காதுன்னா அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. அதுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா ஒன்னும் குடும்பம் இருக்காம போகும். அதெல்லாம் இப்போதான் விளக்கம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்போ எல்லாத்துக்கும் போடு தெரியுதா? தெரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. லோட் ஆகுது ஐயா. ரைட் ரைட் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் கேட்குதா கேட்கலையா ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இணைந்து இருக்கணும். இப்போ நீங்கள் நோட்லலாம் இதெல்லாம் எழுதுங்க, கட்டம் போட்டு வைங்க. இந்த தேதி விட்டு இந்த கிளாஸில் என்னென்ன நடத்துனாங்க அப்படின்றத கட்டம் போட்டு நடத்தணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அழகாக ஒரு கேள்வியை கேட்டார் சாரு. 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8 போய் அமைஞ்சா போச்சுன்னு, என்ன போச்சுன்னாரு. அப்படி கேள்வியை ஏதாவது ஒன்று கேட்டால் தானே நான் ஏதாவது பேசுவேன். இப்போ என்ன லக்கணமாக வைப்போம் நீங்களே சொல்லுங்கள் ஜெயசூர்யா சார், என்ன லக்கணமாக வைப்போம்? மிதுன லக்னம் போடுங்க. மிதுனம். இப்போ இப்போ 2ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன். அப்போ எங்கே உட்காந்துருந்தாரு? சந்திரன் இங்கே உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா? 2ஆம் இடத்தின் அதிபதி சந்திரன் எங்கே விட்டார்? சந்திரன் யாருங்க? எந்த உறவுக்கு சொந்தங்க? தாய் என்ற உறவு போச்சு. நல்லா கேட்டுக்குங்க, தாய் என்ற உறவு போச்சு. 2ஆம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8, 12 மறைந்தால் மனைவி இல்லை. நல்லா கேட்டுக்குங்க.
ஏன்னா காரகம் அந்த இடம் வந்து குடும்பம்ன்ற பாவகம், அந்த பாவகத்தினுடைய மனைவின்ற அந்த விஷயத்துக்கு சுக்கிரன். அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் சுக்கிரனும் 6, 8, 12 அமர்ந்தாலோ 6, 8, 12 மட்டும் கிடையாதுங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ 2ஆம் இடத்தின் அதிபதி 6ல் போய் உட்காந்து சுக்கிரன் வந்து நீசமாகி போய் கிடந்தாலும் முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டுமே கிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் 6, 8, 12 6, 8, 12 மைண்டில் இருப்பீங்க. அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் சுக்கிரனும். இப்போ சுக்கிரன் இங்கே உட்காந்துட்டார். இப்போ இவருக்கு திருமணம் உடனே ஆயிருமாங்க? அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம். அந்த குடும்பத்துக்கு மனைவி ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு செவ்வாய். இது கிடக்கூடாது. இங்கே 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் என்பது தாயை குறிக்கும். அப்போ நேற்றே ஒன்று சொன்னேன். மிதுனம் புதன் வீடாக வந்து இந்த செவ்வாய் இங்கே உட்கார்ந்துருந்து, நேற்று சொன்னேன், யாருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. இந்த புதன் இங்கே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் அழிங்க. இது என்னங்க சொன்னேன்? இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. நேற்று என்ன சொன்னேன்? யாருக்கா தெரியுதா? அலியாவார். இன்னொரு விஷயம் சொன்னேன். ரைட் தானே சார்? லக்னாதிபதி 6ல் உட்காந்து 6க்குரியவன் லக்கணத்தில் உட்காந்து இன்னொரு ரூல் சொன்னேன். ஒன்றுக்குரியவனு 6க்குரியவனு பரிவர்த்தனை என்பது அவயோக பரிவர்த்தனை. இது யோகமான பரிவர்த்தனை கிடையாது. அது பார்த்துக்குங்க. 1, 6 பரிவர்த்தனை மோசமான பரிவர்த்தனை. அதே நேரத்தில் 1ஆம் அதிபதி 6ல் உட்கார்ந்து 6க்குரியவன் அங்கே ஆட்சி பெற்றால், இப்போ இது எப்படி சொல்கிறது? இதிலே எடுத்தா 1ஆம் அதிபதி இந்த பாருங்க போடுறேன், நீங்கள் எழுதிக்கிங்க. டக்கு டக்குன்னு கட்டத்தை போட்டு எழுதிக்கிங்க, இல்லை மறந்துடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரூல்ஸு. ஒரு ஜோசியக்காரருடைய பிள்ளைக்கு சொன்னேன் நானுங்க. திண்டுக்கல்ல திருப்பதின்னு ஒருத்தர் இருக்கார் ஜோசியம். அவருடைய பிள்ளைக்கு சொன்னேன். இது அப்படியே இருந்துச்சு. கரெக்டாக அந்த திசாபுத்தி நடந்துச்சு. இது எப்படி எடுத்தீங்க, எந்த புத்தகத்தில் படித்தீங்க, எப்படி என் பிள்ளைக்கு இப்படி நடக்கிறத சொன்னீங்கன்னு ஆச்சரியமாக சொன்னார். என்னன்னா ஒன்றுமே கிடையாது, இந்த ரூல்ஸ் அவருக்கு படிக்கலை, அதனால் தெரியல. 1ஆம் அதிபதி இது லக்கணம் வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கே செவ்வாவுடைய வீடு, ஓகேவா? 1ஆம் அதிபதி 6ல் உட்காரணும். அப்போ 1ஆம் அதிபதி 6ல் உட்காரணும்னா செவ்வாய் எங்கெங்க இருக்கணும்? கன்னியில் இருக்கணும். லக்னாதிபதி 6ல் அமர்ந்து 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கணும். இப்படி இருந்தால் திசாபுத்தி வந்தால் உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளி வரும். வெண்குஷ்டன் பேரு. வெள்ளை வெள்ளை புள்ளி, வெள்ளை வெள்ளை புள்ளி. இது யாருக்கா வந்திருக்கா? வெண்குஷ்டம்ன்றது வேறங்க. இது வந்து வெள்ளை வெள்ளை புள்ளி உடம்பில் தோன்றும். எத்தனை லட்சம் ரூபா கொடுத்து டாக்டர்கிட்ட, பெரிய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அமெரிக்காவில் படித்தவர், லண்டனில் படித்தவர் அப்படின்ட்டு அவர் எங்கே படித்தாலும் சரி இந்த புள்ளியை அவர் நீக்கவே முடியாது. இப்படி ஒரு அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா அவர் ஒரு புள்ளி ராஜா மாதிரி ஆயிடுவார். அப்போ என்னுடைய நண்பர் திருச்சியில் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திருப்பதி என்ற ஜோதிடருடைய மகளுக்கு இந்த ஜாதகம் வச்சிருக்கேன். வேணும்னா கேளுங்க, நான் போட்டு விடுறேன், ஆய்வு பண்ணுங்க. மகளுக்கு இதே +2 படிக்கிற பொண்ணு, மகளுக்கு இதே அமைப்பு இருக்கு. அப்போ ஐயா இந்த பொண்ணுக்கு உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளியா வருமே அப்படின்னு சொன்னேன். ஐயா வந்துருச்சையா, உடம்பு பூரா வெள்ளை வெள்ளை புள்ளியா இருக்கு ஐயா, எதை வச்சியா இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டார்.
அப்போதான் சொன்னேன், அவர் இந்த மூல புத்தகத்தை அதிகமாக படிக்க மாட்டார். அப்போதான் சொன்னேன், ஐயா லக்னாதிபதி 6ல் உட்காந்து 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அவங்களுக்கு உடம்பில் வெள்ளை வெள்ளை புள்ளியா வரும்னு மூல நூல்ல இந்த விதி இருக்கு. எனக்கு மனப்பாடம் பண்ணதுனால கண்ணாடி மாதிரி உங்க பிள்ளை ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியப்பட்டேன். அப்ப நோய் என்பதும் 6ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து, எழுதிக்கங்க, 6க்குரியவன் 4ல் அமர்ந்து ராகு கேது கூடிவிட்டால் தீராத வியாதி வந்துவிடும். கப்புனு எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியாது. தீராத வியாதி வந்து சேரும். நம்ம நினைக்கிறோம் ஜிம்முக்கு போகிறது, நல்ல டயட்டில் இருக்கேன், ஃபுட் ஹேபிட்ஸ் எனக்கு இருக்குது, நான் காலையில் 5 மணி நேரம் வாக்கிங் போகிறேன், காலையில் நடையோடு போகிறேன், ஒரு டீ கடையில் உட்காந்து வடையை தின்னு விட்டு வடையோடு முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டால் வாக்கிங் போகிறாராம். ஏப்பா வாக்கிங் போய் நடையோடு போய் வடையோடு முடிக்கதா வாக்கிங்கு? கையில் ஒரு 100 ரூபா வச்சுக்கிட்டு மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மெரினா பீச்சில் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன்னே தெரியல. மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உருவத்தை எல்லாம் நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். த அன்சைஸ் மேன் பூரா பெரிய பெரிய உருவங்கள் இப்படியே நடந்துக்கிட்டு விக்கு 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 விக்கு, நீ எங்கே போகிறேன்னு தெரியல. ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், எங்கேப்பா போகிறேன்னு கேட்டேன், எனக்கு என்ன தெரியும், எல்லாரும் போகிறாங்க, நானும் தான் போய்கிட்டு இருக்கேன்னா. அப்போ ஆள் ஒல்லியாக இருக்கிற ஆளும் போய்கிட்டு இருக்கு, குண்டாக இருக்கிற ஆளும் போய்கிட்டு இருக்கு. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட நாள் வாழணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெரிய ஜிம்முக்கு அப்படியே போய் ஒரு நடிகர் இறந்து போயிட்டார் பெங்களூரில், பார்த்தீங்களா? நடிகர் விவேக் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு யோகாவுக்கு போகக்கூடியவர். அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு யோகாவுக்கு போய் உடம்பை கட்டு மஸ்தானாக வைத்திருந்தார். நீங்கள் எப்படிதான் ஜிம்மில் இருந்தாலும் பாலும் பிஸ்தாவும் சாப்பிட்டாலும் நோய் என்பது இறைவன் கொடுத்தது, ஆல்ரெடி ஃபிக்ஸட், கர்மாவினுடைய விளைவு. அந்த டைம் வந்து விட்டால் 6ஆம் அதிபதி தான் ரோகாதிபதி. அந்த 6ஆம் இடத்தை சூரியன் பார்த்தால் வெப்பம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். இப்போ டிராபிக் மாறி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் வாட்டுக்கு வேறு எதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரைட், இப்போ டாபிக்லேயே வருவோம், இல்லாட்டி டைம் இருக்காது. 2ல் சூரியன் செவ்வாய் ராகு சனி கேது நின்ற ஜாதகருக்கு விஷவாக்கை தரும். நான் அப்போதே சொன்னேன், 2ஆம் இடத்துல தீய கிரகம் இருந்தால் விஷவாக்கு பேசுனா அப்படின்னா அம்பு வாயிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 2ல் கேது, என்னையவே நான் வச்சு ஆய்வு பண்ணுறேன் உண்மையாக பொய்யான்னு. எனக்கு 2ல் கேது, பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி, பயங்கர டென்ஷன். இது இப்போ தான் குறைச்சிருக்கேன், குறைச்சுமே இவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. குறைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். பேசிக்கிட்டு தான் அடிப்பாங்க, நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன். அப்போ பார்த்துட்டுங்க எவ்வளோ இருக்கு, பொட்டார்னு அடிச்சு போடுவேன், யாராக இருந்தாலும் சரி, அடிச்சுட்டு தான் அடுத்த நிமிஷம் பேசுவேன். அவ்வளோ டென்ஷன் ஆவேன் நான். காரணம் என்ன, அதே மாதிரி பேசுனா ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கேன். காரணம் நான் பேசுனேன்னா, நான் பேசலை, பழனிசாமி சார் யார் பேசுனது, கிரகம் பேச வைக்கிது. இப்போ என் வீட்டுக்கார அம்மாவுக்கு 2ஆம் இடத்துல குரு, அவங்களுக்கு டென்ஷனே ஆக்க முடியாது. அவங்க வாயில் வந்து ஹார்டு வார்த்தை வராது, எப்பயுமே ஒரு சுமூகமான வார்த்தை தான் வரும். என் வாயில் வந்து ஹார்டு வார்த்தை தான் வரும், சுமூகமான வார்த்தை வராது. அப்போ நம்ம ஜாதகத்திலே வச்சு நம்ம ஆய்வு செய்யணும். அதான் 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல சனியோ ராகுவோ சூரியனோ கேதுவோ இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து, எழுதிக்கிங்க இந்த ரூல்ஸை. எப்படி அடிக்கிறது தெரியல, பரவாயில்ல. 7ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து, கூட பாவர்களும் அமர்ந்து, பாவர்னா ராகு கேது ஏதாவது போட்டுக்குங்க. செவ்வாய் பார்த்து விட்டால்
அவன் கள்ள உறவில் பிறந்தவன். நான் ஏற்கனவே சொன்னா நாமக்கல்ல இதே அமைப்பு உடைய ஒரு பெண்ணிற்கு கணவனோடு சண்டை ஏற்பட்டு விட்டது திடீர்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு பிறப்பிட்டாங்க. பிறப்படும் போது அவன் கணவன் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டான் அந்த பொண்ணை. அப்போ ஏன் பிள்ளையா கொடுத்துட்டு போடு அப்படின்னு சொல்கிறான் கோபத்தில். அதுக்கு அவள் சொல்கிற தாலியை கழட்டி மூஞ்சியில் விட்டு எறிஞ்சிட்டான். விட்டு எறிஞ்சிட்டு இவன் உனக்கே பிறக்கிறடா அப்படின்ட்டான். என்னடா சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா சாதக கட்டத்திலே அவன் அந்த அம்மா சொன்னது ரைட்டு. அதாவது இவனுக்கே பிறக்கலை. 7ஆம் இடத்தின் அதிபதி இது என்ன நடத்தணுமா, 7ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்து, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நான் நடத்துறது டாபிக் உள்ளதை நடத்துகிறேன். 2 புதக்குழிங்க. சாதகம்ன்றது ஒரு புதக்குழி. எவ்வளோ இருக்குது. 2ஆம் இடத்தை பேசணும்னா எனக்கு 2 மாதம் ஆகும். நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தண்ணியும் ஒரு டீயும் மட்டும் வச்சா போதும். தண்ணியும் டீயும் குடிச்சுக்கிட்டு எந்த கின்ஸும் நான் பார்க்க மாட்டேன். எப்பயுமே குறிப்பு எடுக்கக்கூடிய பழக்கமே எனக்கு கிடையாது. இதுவரை இங்கே வரைக்கும் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு அனுப்பின புக்கில் இருக்கிற செய்தி ஏதாவது சொல்லியிருக்கேனா? அப்போ எவ்வளோ செய்தி சேகரித்து வச்சுருக்கேன். வேறு எந்த கின்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய பிளான் இன்றைக்கி 2ஆம் பாவம் நடத்துறது கிடையாது. நேற்று சரியாக நம்ம கரெக்டாக டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால முதல் பாவகத்தை நடத்துகிறதே என்னுடைய திட்டமாக இருந்துச்சு. டக்குன்னு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2ஆம் பாவத்தை நடத்துங்கன்ட்டீங்க. அப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்? ரைட். ஏன்னா மண்டையில் இருக்குது. மண்டையில் இருக்கிறதுனால 2ஆம் பாவத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிற ஆள் கிடையாது. இப்போ ஓகே பார்ப்போம். இப்போ 2ஆம் இடத்தினுடைய இப்போ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. எந்த வச்சுக்கிடுவோம்? சரி, மீன லக்கணமாக வச்சுக்கிடுவோம். ஓகேவா? மீன லக்கணம் என்ன ரூல்ஸு? 7க்குரியவன் 2ல் இருக்கணும். அப்போ புதனை தூக்கி இங்கே போடு. கூட ராகு அல்லது கேது போன்ற கொடிய விலங்குகள், கொடிய கிரகங்கள் இருக்கணும். சனியையும் போடு, கொடிய கிரகங்கள். இப்போ செவ்வாயை போடு. செவ்வாயை தூக்கி இங்கே உச்சம் பெற்ற செவ்வாய். இப்படி இருந்தால் அவன் மாற்றானுக்கு பிறந்தவன், தனக்கு பிறந்த பிள்ளை என்று வைத்து கொண்டு வளர்ப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் நிறைய ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருக்கு. அப்படி ஆனாலும் இது என்னென்னா, திருமணத்துக்கு முன்பாகவே 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அந்த பெண் தப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த தப்புன்னு அதை பிடிச்சி அது குழந்தைய உண்டாக்கி விட்டுரும். பாருங்கள், இதை ரூல்ஸ் எழுதிக்கிங்க. 2ஆம் பாவம் நான் நடத்துறது. இப்போ 7க்குரியவன் 2ல் அமர்ந்து கூட பாவர்கள் இருக்கணும். கூட பாவர்கள் சேர்ந்தா போதாது. செவ்வாய் தன்னுடைய கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் இப்படித்தே இருக்கு, என்னன்னு தெரியல. செவ்வாய் 4, 7, 8 இந்த பார்வையில் ஏதாவது ஒரு பார்வையில் அந்த 2ஆம் இடத்தை பார்க்கணும். இங்கே பாருங்க, அழகாக பார்த்துருச்சு. ஓகேவா? உச்சம் பெற்ற செவ்வாயோட தொடர்பு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். இது 7ஆம் இடம். 7க்குரியவன் 2ல் உட்காந்துட்டான். கூட 2 கிரகம் சேர்ந்துருச்சு. செவ்வாய் பார்த்துருச்சு. இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான அமைப்பு. அப்போ அவங்க தப்பு பண்ணாங்களா? யாராவது சொல்லுங்க. அவங்க தப்பு பண்ணாங்களா? கிடையாது. கிரகம்தான். அந்த கிரக அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அதை அவர்கள் தப்பு செய்ய வைத்து விடும். நம்மளா ஒரு ஞானியாகவோ, நானே நல்லவன் வல்லவன், நான் ஒழுக்க சீலன் அப்படின்னா உலகத்தில் யாருமே வாழ முடியாது. எல்லாம் கிரக அமைப்புத்தான். வாய்ப்பு கிடைக்கும் வரை அனைவரும் ராமன் தான். வாய்ப்பு கிடைத்த பிறகு அனைவரும் ராவணன் தான். என்ன பழனிசாமி ஐயா இன்னைக்கு வாயோ திறக்க மாட்டேங்கிறாரு? என்னையா? வாய்ப்பு கிடைக்கும் வரை ராமன் தான். வாய்ப்பு கிடைத்த பிறகு ராவணன் தான். எவனொருவன் வாய்ப்பு கிடைத்தாலும்
ராமனாக வாழுகிறானோ அவன் தான் நல்ல மனிதன். வாழ முடியுமா? அது கிரக அமைப்பு இருந்தாத்தான் ராமனாக இருக்கணும் அப்படின்ற கிரக அமைப்பு இருந்தால் ராமனாக இருப்பான். அவன் ஏற்கனவே பிறவியிலே ராவணனாக இருக்கணும். யார் நல்லவன்? லக்கணத்தையோ சந்திரனையோ குரு பார்த்தா நல்லவன். லக்கணத்தையோ சந்திரனையோ தீய கிரகம் பார்த்தால் கொடூரமான மனநிலை உடையவன். நல்லவன் மாதிரி இருப்பான், கடைசியில் அவன் பெரிய வில்லனாக இருப்பான். மிகப்பெரிய துரோகத்தை செய்து விடுவான், மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விடுவான், கவித்து விட்டு போயிடுவான். பால் ஊட்டி வளர்த்த பச்சை கிளின்னு பாட்டு பாட வேண்டியது. பால் ஊற்றி வளர்ப்பைய பாலை குடிச்சு விட்டு பாம்பாட்டு ஆடுறான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அது மாதிரி ஆயிரும். அப்போ 2ஆம் இடம் வாக்கு. 2ஆம் இடத்திலே இன்னொன்று ஜோசி இருக்கலாம். 2ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். அப்போதான் வாக்குப்பளிதம் நடக்கும். அந்த 2ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். அல்லது 2ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் பார்க்க வேண்டும். பாக்கியாதிபதியோ பஞ்சமாதிபதியோ லக்கணாதிபதியோ லாபாதிபதியோ யாராவது 2ஆம் இடத்தை பார்த்துட்டா அவங்களுக்கு லாபாதிபதி பார்த்தா லாபம் கிட்டும், லக்கணாதிபதி பார்த்தா எல்லாம் கிட்டும். அது தான் வீட்டை தானே பார்ப்பது. லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்கிறாருன்னா தான் வீட்டை தானே பார்க்கிறார் என்ற அமைப்பு. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். அப்போ ஜோதிடர்கள் அனைவருக்குமே 2ஆம் இடம் வலிமையாக இருந்தால்தான் நீங்கள் ஏதாவது ஒன்றை சொன்னீர்கள் என்று சொன்னால் சாந்தி மேன மாதிரி அப்படியே பழித்து விடும். ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அப்படி பழிச்சிடும். அவர் கெஸ்ஸிங் அடிப்பார், பார்க்கவே மாட்டார். நிறைய பேர் எனக்கு தெரியுங்க, ஜோதிடர்கள்ல நிறைய முறையாக படிக்கல, ஜோசியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் கூட்டம் நிறைய இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு என்ன தோணுதோ சொல்லுவார். வாக்கு சித்தர். பிறகு படிக்கவே மாட்டார், கால்குலேஷன் போட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கு. அப்ப இதுல இந்த சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு நேற்று ஜாதகம் பார்த்தேன். அவர் இருக்காரா? என்னை சேர்க்கவே இல்லைன்னு சொன்னார்ல. எங்க அவர் இருக்காரா? ஹலோ பார்த்த சாரதி சாரா பாருங்க, இன்னைக்கு வரல, அவருக்கு சேர்க்கவே இல்லைன்னாரு. நான் சேர்த்துட்டேன். அவருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி சனி, மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சனி, கும்பம். அப்ப அவர் உச்சம். 2ஆம் இடத்தின் அதிபதி உச்சம். சூரியனும் புதனும் கூடி, ஆதித்தன் புதன் கூடி அவைகளில் இருந்துட்டால் பெரிய ஜோசியர். சூரியனும் புதனும் கூடிருச்சு அப்படின்னா அது பெரிய ஜோசியர். 2ஆம் இடம் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்குன்னா காசு நிறைய வரும். 11ஆம் இடமும் புதனும் நல்லா இருக்கு அப்படின்னா லாபம் நிறைய வரும். நான் இருந்தாலும் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 2002 நல்லா கவனிங்க. 2002 மதுரையில் ஒரு ஜோசியர், பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஜோசியர், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆனால் நான் அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க போகிறேன் அப்படின்னா கியூவில் தான் நிற்கும். தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி உள்ளே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்போ ஒரு முறை நான் அவரை பார்க்க போயிருந்தேன், வரிசையாகத்தான் போயிருந்தேன். அப்புறம் உள்ளே போய் சத்தம் போட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எப்பா நான் விட்டுருவேன்ப்பா, நீ வந்தேன்னா இந்த வரிசையை உட்காந்துருக்காங்க காலையிலேருந்து, அவங்க சத்தம் போடுவாங்கப்பா அப்படின்னாரு. பரவாயில்லப்பா அப்படின்ட்டு ஜோசியம்லாம் கேட்டுட்டு டீ கடைக்கு மரியாதைக்காக என்னை வழி அனுப்புறதுக்கு டீ கடைக்கு வந்தார். கீழே அவ்வளோ கூட்டம் இருக்குது, இருங்க அப்படின்ட்டு டீ கடைக்கு வந்துட்டார். டீ கடைக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு நல்லா கவனிக்க. 2002 டீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் எவ்வளோ மாதம் சம்பாதிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ என்னுடைய வருமானம் மாதத்துக்கு 5500 ரூபா. 2002 என்னுடைய மாத வருமானம் 5500 ரூபா. அவள் தான் நான் கௌரவம் அனுப்பிச்சேன். ஏன்னா அன்னைக்கு 5500 ரூபா வாங்குறது பெரிய விஷயம். அப்போ என்ன நீ இன்னும் மாதம் ஒரு 5 ரூபா சம்பாதிப்பியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தூக்கி வாரி போட்டுச்சு. இது கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சி காது கிட்ட வந்து சொன்னார், மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், யார்கிட்ட சொல்லிடாத அப்படின்னாரு. ஏயா 2 லட்சமா? என்னையா சொல்ல? 2002
5500 ரூபா சம்பளம் வாங்குற நான் பெருமையாக நினைத்து கொண்டேன். அட்டேப்பா 5500 ரூபா சம்பாதிக்கிறோம்டா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒரு மனுஷன் ஜோசியத்தில் 2.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு இப்போ இல்லை, கொரோனாவில் இறந்து போயிட்டார். இல்லாட்டி இன்றைக்கெலாம் நான் வந்து இன்னும் அவர்கிட்ட நிறைய கற்றுருப்பேன். கொரோனாவில் இறந்து போயிட்டார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? சும்மா வந்து சம்பாதிக்க முடியாது. திறமை புலமை 1000 பேர் இருக்கான், பெரிய பெரிய ஜோதிட ஞானிகள். வெறும் 200 ரூபா வாங்கிட்டு இருக்கிற ஆளு இருக்கு. ஒன்றுமே சொல்ல வேண்டாம். உரிச்சு பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி இருக்காது. பாட்டு ஒருத்தர் சொல்லுவா பாருங்க, சோத்துவம் சோத்துவம் 20,000 ரூபா போயிட்டு வந்தேன் பாரு, கண்ணீர் விட்டு அழுகிறேன். இதெல்லாம் பாவ செயல், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு என்னன்னா துட்டு இடம் நல்லா இருக்கு, காசு நல்லா இருக்கு. அப்போ புதன் குரு சுக்கிரன் ஆகியவர் 2ஆம் பாவகத்துக்கு தொடர்பு பெற இனிமை தரும். நான் அதான் சொன்னேன், 2ஆம் இடத்தை சுவர்கள் பார்த்தால் அந்த சுவர்களை பிரித்து சொன்னேன். 11ஆம் இடத்தின் அதிபதி பார்த்தா லாபம் கிடைக்கும். 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்து கொண்டால் பல கோடிகளுக்கு அதிபதி. 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்து கொண்டாலோ சார பரிவர்த்தனை பெற்றாலோ பல கோடிகளுக்கு அவன் அதிபதி. புரியுதா? இவை யாவும் பேச்சுக்கள் மட்டுமே. வாக்குஸ்தானம் மற்றும் ஸ்தானாதிபதியுடன் தொடர்பு பெறும் கிரகங்கள் உடையது. சரி, ரைட். அடுத்து தனம். ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. எனக்கு டவுட்டை கேளுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? சனி வந்து சந்திரனை பார்த்தா அவர் வந்து கெட்டவரா இருப்பாருன்னு சொல்றீங்களா? ஐயா சனியை சந்திரனை பார்த்தா அது போய் புனர்ப்பு தோஷம். நான் கெட்டவர்னு சொல்லல, 2ஆம் இடத்தை பார்த்தா. சனி 2ல இருந்து சந்திரனை பார்க்கணும். உங்களுடைய கட்டத்தை சொல்லுங்கள். இப்போ தனுசு லக்னம், சனி மீனத்துல இருக்கு, சந்திரன் ரிஷபத்துல இருக்கு. வந்துகிட்டு இருக்கு, இது கொஞ்சம் நகட்டுங்க. ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. தனுசு லக்னம், சனி இது மீனத்துல இருக்கு, சனி மீனத்துல இருக்கு, சந்திரன் ரிஷபத்துல இருக்கு. ரிஷபம் சந்திரன். சரி, 1 2 3 4 5 6 7 பார்க்கலையா? 12ஆம் இடத்தை தானே பார்க்குது. இல்ல சனி பார்க்குதுல சந்திரனை, அப்ப அது வராதா? நீங்க அப்படிதான் சொன்னீங்களா? இல்லைங்க, 2ஆம் இடத்தின் அதிபதியை 2ஆம் இடத்தின் அதிபதியை தீய கிரகம் பார்க்கணும்னு இங்க எப்படி பார்க்குது? 2ஆம் இடத்து அதிபதி தானே பார்க்குறாரு. ஓகே ஓகே. ஓ 2ஆம் அதிபதியை பார்க்கணும். ஓகே ஓகே. செவ்வாய் பார்த்துச்சுன்னா சொல்லலாம். சரி சரி, ஓகே ஓகே, சரிங்க. ஆமா ஐயா, நான் கெட்டவே சொல்லல, நல்லா கேட்டுக்குங்க. லக்கணத்தை தீய கிரகம் பார்த்தால் கெட்ட எண்ணம் உடையவன். மூணு உள்ள இருக்கு. லக்கணத்தை சுவர்கள் பார்த்தால் நல்ல எண்ணம் உடையவன், அல்லது லக்கணாதி சந்திரனையாவது பார்க்கணும் சுவர்கள். புரியுதா உங்களுக்கு? சந்திரனையாவது சுவர்கள் பார்த்தால் பார்க்கணும், அல்லது லக்கணத்தையாவது சுவர்கள் பார்க்கணும், அல்லது லக்கணாதிபதியாவது லக்கணத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தால் நான் இது நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டேங்க, கரெக்டா இருக்கு. ஓகேவா? இது குழம்ப வேண்டாமியா? இப்போ உங்களுக்கு இருக்காது. இல்லைங்க, எனக்கு இல்லை, நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இருக்கு, அவ்வளோ, அதனால தான். சரி, 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் நல்லா கெட்டதாங்க. எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கணும்னு சொன்னேன். 4ல் சனி இருக்கலாமா? என்னங்க எப்படி இருக்கீங்க? கேள்வியும் நானே பதிலும் சொல்லுங்க. ஐயா பவர் இருக்க கூடாதுங்க. 4ல வேற என்ன இருக்கு? சனி இருக்கலாமா? இருந்தா என்ன நன்மை தீமை சொல்லுங்க, டக்கு டக்குன்னு அடிங்க. பொருளாதாரம் தடைபடுங்கய்யா. பொருளாதாரம் வீடு மனைகள் வீடு இந்த இதெல்லாம் தடைபடுங்கய்யா. தாயாருக்கு பிரச்சனை வருங்கய்யா.
ஆ, தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை வரும். அதுதான். சுகஸ்தானம் கெடுயா, சுகம் கெடு. சுகம் கெடு, கரெக்டு. சரி, இப்போ சொல்லுங்க. விருச்சிக லக்னம் 4ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. சொல்லுங்க பாப்போம். சிவசாமி சார், ஹலோ சிவசாமி சனி சார். ஆட்சி ஐயா. ஐயா சனி ஆட்சி கட்சியா இருக்கு. ஆட்சி பெற்ற சனி எப்படி ஆட்சி பெற்ற சனி ஐயா? விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுப்பாரு. மேபி கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷம் கொடுப்பாரு. ரைட். அதுக்கடுத்து வேற 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 பிருந்தா மேடம் சொல்லுங்க. சாந்தி மேடம் என்ன அன்னைக்கு வந்தீங்க, முகத்தை கட்டி போயிட்டீங்களா, இருக்கீங்களா? தாத்தாடி இருக்கா. அடிக்கடி இந்த அம்மாவை பார்க்கணுமே, டக்குன்னு போயிடுறாங்க. இருக்கேன் ஐயா. மொபைல் போன் கீழே விழுந்து உடைஞ்சு விட்டதா? இதை ஆமா ஐயா, ரெடி பண்ணிட்டேன். சரி பண்ண இல்ல ஐயா, ரெடி பண்ணிட்டேன். சரி சரி ஆப்பிள் போன் எனக்கு பிடிக்காது. சரி ஃபுல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்க ஐயா. இப்பதான் நீங்க யோசிக்கலாம். எந்த ஒரு சனீஸ்வரன் 10ஆம் பார்வையா லக்னத்தை எந்த பார்க்கிறாரு. ஒரு கருத்துமே நிலையானது கிடையாது. இப்ப தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல என்ன விளைவிக்கிருச்சு? தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தால் இருக்கக்கூடாது. சனி எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 3, 6, 10, 11 மட்டும்தான் சனி இருக்கணும். நல்லா எழுதிக்கங்க. சனி வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது 7வது பார்வையா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும். இப்படிலாம் ஒரு அமைப்பு 3ல் சனி இருந்து திசா வந்துச்சுன்னா அவன் பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரன். பெரிய நிலங்களுக்கு. வீடியோ பார்த்து இந்த உங்களுக்கு இருக்கா ஐயா? இல்லைங்க, 3ல வீரியஸ்தானம் கட்ட 3ல சனி போனா சனி அழிக்கிறது தானேங்கய்யா? அழிக்கிறகம் தான். 3ல போனா வீரியஸ்தானம் கெடுமை ஐயா? 3ல் வீரியஸ்தானம் எப்படி கெடும்? 3 தானே வீரியஸ்தானம். ஆமா, 3ல அழிக்கிறதா இருந்தா வீரியஸ்தானம் கெடுமை. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, இப்ப இதை வச்சு பேசுங்க. துலா லக்னம் 3வது ஸ்தானம் என்னது? சனியோட வீடு. இப்ப வீரியஸ்தானம் எப்ப கெடும்னு ஒரு இது போடுறேன் பாருங்க. ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கணும். இப்ப கெடும்னு சொல்லலாம், கெடாதுன்னு சொல்லலாங்க. ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்குங்க ஜோசியத்தில். அப்ப நீங்க இதுதாங்க சீர்தூக்கி பார்க்கணும். 3ஆம் இடம் இந்த இடத்துல யாரு? இப்ப லக்கணம் இங்கே சனி இருக்கு. 3ஆம் இடம். ஜெய் சார், ரைட் சார், நான் சொல்றது ரைட்டா? இந்த இடத்துல சனி இருப்பதற்கும் இந்த இடத்துல சனி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுவும் 3ஆம் இடம். என்ன பழனிசாமி சார், கும்பத்துல இருந்து 3ஆம் இடம் சனி இருக்கிறது ஒண்ணுதான். விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒண்ணுதான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார், இங்க இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆட்சி அங்க நீச்சம் ஐயா. அப்ப அதெல்லாம் பார்க்கணும். அது போக யாரு பார்க்கலான்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவன பார்க்கணும். இப்ப வீடு கொடுத்தவ யாரு? செவ்வாய். இங்க உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சனி நல்லது செய்வார். இதே சனி இங்க எடுத்துக்கோங்க, இதே சனி இங்க உட்காந்துருக்கு செவ்வாய், என்ன ஆகும்? இப்ப வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இதே இது நவாம்சம் போடுறோம். நவாம்சத்துல எவ்வளவு மாறுபாடு இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாறுபாடு இருக்கும். 3ஆம் இடம் தைரியம் வீரியம் தான், நான் ஒன்று சொல்லவில்லை. 3ஆம் இடம் என்பது என்னை பொறுத்தளவு மறைவு அல்ல. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலதான் அது 9ஆம் இடத்தை பார்த்தது, எனக்கு ஆசிரியர் பணியை தந்தது. புரியுதா? 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் 7ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வை என்பது முழு பார்வை.
முழு பார்வை. நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் வந்து 7ஆம் பார்வைன்றது என்ன பார்வை? முழு பார்வை. அப்போ சனிக்கு 3ஆம் பார்வை என்ன பார்வைங்க? கால் பார்வை. சனிக்கு 7ஆம் பார்வை முழு பார்வை. சனிக்கு 10ஆம் பார்வை முக்கால் பார்வை. இதெல்லாம் வந்து பழைய நூலில் இருக்குங்க. அது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, வேறு எந்த புத்தகத்திலும் சொல்லலை. இப்போ புரியுதா உங்களுக்கு சிவசாமி சார்? 3ஆம் இடம் என்பது அந்த ஸ்தானத்துக்கும் 3ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த 3ஆம் இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதியினுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த 3ஆம் இடத்தினுடைய அதிபதி நவாம்ச கட்டத்திலே எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சரி, இங்க இருக்கு, இது நவாம்சம். இது நவாம்சம் சார். இத வச்ச பாவக மாற்றம் அடைஞ்சால் என்ன ஆகும்ட்டு அப்படியே சொல்லிடுங்க சார். ஆமா ஆமா சொல்லிடுறேன். இப்ப பாவக மாறுதல் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிரகம் 2ஆம் இடத்துலயும் ஒர்க் பண்ணும், 3ஆம் இடத்துலயும் ஒர்க் பண்ணும். ஐயா சனி வந்து இப்ப 3ஆம் கேது சாரம் வாங்கிட்டா என்னங்க நடக்கும்? கேது எங்க இருக்காருன்னு பாருங்க சார். கேது சாரம் என்ன சாரம் வேணாலும் வாங்கலாம். கேது எங்க இருக்கிறார்? ஓகேங்க, 6ஆம் இடம் வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் கேது இருந்தா மிகச்சிறந்த யோகமுங்க. ராகு கேதுனா 6ஆம் இடத்துல இருந்து எதிரியை தும்சம் பண்ணிடுவேன். 6ல ராகு மட்டும் இருக்கக்கூடாது, இருந்தா நல்லது. அந்த திசை நடைமுறைக்கு வரும்போது இளைய சகோதரிக்கு உயிராபத்து ஏற்படும். யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 6ல ராகு இருந்து சகோதரி யாராவது இறந்துருக்காங்களா? ஆய்வு பண்ணலங்க. அது நிறைய பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வரல, அவங்களுடைய தங்கச்சிக்கு அதே ஆபத்து இருக்கு. இன்னும் 2 ஆண்டுகளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுடைய ஜாதகத்தோட போடுறேன் பாருங்க. கரெக்டாக தங்கச்சி அடிக்குது. இன்னைக்கு வரல அவங்க கிளாஸுக்கு, அதனால தான் சொல்கிறேன், இல்லை சங்கடப்படுவாங்க. பேர் சொல்ல விரும்பலை. 6ல் ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக உங்கள் தங்கச்சி கூட பிறந்தவங்க யாருன்னு கேட்டேன், தங்கச்சின்னாங்க. உடனே உங்கள் தங்கச்சி ஜாதகம் வேணும்னே. அப்படியே ஆயுள் குற்றம் இருக்கிறது. 8ஆம் அதிபதி அவுட்டு, லக்னாதிபதி அவுட்டு, சனி அவுட்டு. அப்போ எப்போ நடக்கும் அந்த பிள்ளைக்கு? ராகு திசை முடியுறங்குள்ளேயுமே அது தன்னுடைய வேலையை காட்டிவிடும். ராகு திசை முடிகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு சார். இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன், நல்லா கவனிங்க, டப்புன்னு அடிக்க பார்ப்போம். அவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்ன சார் இது ஒல்லியாக இருக்கு? கொஞ்சம் பட்டையாக இருக்குன்னு பார்த்தேன், ஒல்லியாக இருக்கு. பேனா ஒல்லி பேனாவாக இருக்கு. ஏன் அந்த தடிமனான ஸ்கெட்ச் மாதிரி இருக்குங்களே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் எங்கே அமுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த பெண்ணு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணினா அதுலேயே ஆப்ஷன் காமிக்குமையா? ஐயா நீங்க போர்ட்லயே போட்டிருக்கலாமே ஐயா. இப்போ இந்த ஒயிட் போர்டு ஆப்ஷனோட போர்டில் தான் போட்டிருக்கேன். இல்ல அவங்க கேட்கறது ஒயிட் போர்டு, நீங்க மேனுவலா வச்சிருக்கீங்க. இது வந்து டிஜிட்டல்ங்கயா, அவங்க மேனுவலா போடுற சொல்றாங்கயா. ஐயா அது ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்றீங்க நீங்க. இல்லையா ஜூம் மீட்ல நல்லா தெரியும் ஐயா. அந்த இதுலதான் சரியா தெரியல. ஆமா இது ஜூம் மீட்டிங் தான்மா, இது நல்லா தானே தெரியுது. அதுதான் ஐயா, இதுல நீங்க போர்ட்ல எடுத்தாலும் நல்லா கிளியரா இருக்கும்ன்ற. சரி இப்ப பாருங்க, கரெக்டா சொல்லுங்க, பரிசு வழங்கப்படும். அந்த பொண்ணுக்கு வந்து இது 9ஆம் இடம். இது 9ஆம் இடத்துல குரு சூரியன். இது 9ஆம் இடம்னா எந்த இடமா இருக்கும்? மகனமாக இருக்குமா? எந்த லக்கணங்க? 9ஆம் இடம்னா 8 7
6, 5, 4, 3, 2, ரைட் ரைட் தானே 3, 4, 5, 6, 7, 8, 9 ரைட். இதாங்க அவங்களுடைய அமைப்பு. இதை கோச்சாரத்தை வச்சு சொல்லுங்க அப்பா. யாராவது நான் எதிர்பார்க்குற பதிலை சொல்லுங்க. அவங்க தங்கச்சிக்கு உயிர் ஆபத்து அப்படின்றத இதுதான் அவங்களுடைய ஜாதக கட்டம். 5, 6 இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க சார். சேலஞ்ச் சார். எங்க பழனிசாமி சார் என்ன இன்னைக்கு பேசவே மாட்டீங்க? மௌனம் வருதுமா? எங்க ஐயா பழனிசாமி ஐயா நீங்க பேசாம ஐயா சனி லக்னத்துக்கு 12 சனி வந்து கோச்சாரத்துல லக்னத்துக்கு 12 போயிடுதுயா. ஓகே. அடுத்த ஆண்டு என்ன ஆகும்? சனி வந்து எப்போ கோச்சார சனி வந்து மேஷத்துக்கு வருமோ தனது 3ஆம் பார்வையால அவங்களோட இளைய சகோதரிய பாப்பாங்க ஐயா. அப்பதான் என் பிரச்சனை வரும். கரெக்ட் கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன். ஒரே டயத்தில் அவருக்கு என்ன நடக்கும்? என்ன அறிவாளி சார் பயங்கரமா திங்க் பண்றீங்களே. திங்க் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இப்ப சனி உங்களுக்கு எங்க இருக்கு? இப்ப மீனத்துல இருக்கா கோச்சார சனி? இப்ப எங்க இருக்கு? மீனத்துல இருக்குயா. ஆமா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அங்க போயிடுச்சு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இங்கதான் இருக்கு. இதை வச்சு சொல்லுங்க சார். சுப்பிரமணி சார், தங்கராஜ் சார், திண்டிவனம் தங்கராஜ் சார், கோச்சார பலனை பார்க்க தெரியாதா? தெரியாட்டி சொல்லுங்க. நான் வந்து நடத்துறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாட்டி பிரச்சனையே கிடையாது. தெரியாது. இப்ப கோச்சாரத்துல நல்லா இருக்கு. இப்ப பிருந்தா மேடம் சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஓகேவா? இப்ப சனி இங்க இருக்கு. அடுத்து இங்க வரும்போது சனி மீது சனி வந்தால் அதுக்கு பேர் என்ன பேருங்க? சென்ம சனி. சென்ம சனி. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அமைப்புங்க. அடுத்து சந்திரனுக்கு 12ல சனி வந்தால் 7 சனி ஆரம்பம். அப்ப ஒரே நேரத்தில் இவங்களுக்கு என்னங்க நடக்குது? மேடம் சொன்ன மாதிரி இந்த சனி இங்க இருந்து இங்க வரும்போது சனி தன்னுடைய 3வது பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். அப்ப 3ஆம் இடத்தை பார்க்கும்போது சகோதரிக்கு ஆபத்து வரும். அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான அமைப்பு சார். இது கோச்சாரத்தில் சனி வரும்போது இந்த இடத்துல வரும்போது சனி மீது சனி வந்தால் ஜென்மச்சனி. சந்திரனுக்கு 12ல வந்தா ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும், 7 சனி நடக்கும். ஆனால் இந்த ராகு திசை முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 வருஷம் இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு அமைப்பு பார்த்தீங்களா? எப்படி அமைப்புன்னு பார்த்தீங்களா? 5க்குரியவனும் 9க்குரியவனும் சேர்ந்து 9ல இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு. என்ன கொடுக்க போகுதுன்னு நான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சிவராஜ யோகம் சார். குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம். இங்கே எவ்வளவு ஒரு பாக்கியாதிபதி சிவராஜ யோகம். அப்ப பாக்கியாதிபதி ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கு குரு. அப்ப ஓடி போனவனுக்கு 9ல குரு. 9ல் இருக்கக்கூடிய குரு எப்பயுமே 5வது பார்வையில் லக்கணத்தை பார்க்கும். அந்த வீடு விருத்தியாகும். ஓகேவா? அடுத்து 7ஆம் பார்வையாக எதை பார்க்கும்? 5, 6, 7. 7வது பார்வையில் குரு பார்க்கும். நீங்க இப்படி கேட்கக்கூடாது சார். குருதே 3ஆம் இடத்தை பார்க்குதே சார்ன்னு. குரு பார்க்குதுன்னா நான் கோச்சாரத்தில் சொல்றேன். கோச்சாரத்தில் சனி
மேஷத்துக்கு வரும்போது 3வது பார்வையாக மிதுனத்தை பார்க்கும்போது இளைய சகோதரிக்கு உயிர் ஆபத்தை உண்டு பண்ணும். அப்போ 7வது வர 8, 9. இது எவ்வளோ பெரிய ராஜ அமைப்புன்னு பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு அடுத்து குரு திசை 16 வருஷம் மிகச்சிறந்த ராஜயோக திசையாக இருக்கும். இந்த சிவராஜ யோகம் இருந்தாலே அவன் நடந்து போகும்போது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது 10 பேர் எந்திரிச்சு நின்று வேஷ்டியை இறக்கி விட்டு கையெடுத்து கும்பிடுவேன். இதுதான் இந்த சிவராஜ யோகத்தோட சிறப்பு. சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தால் அந்த அமைப்பு வரும். அப்போ பாருங்க, அப்போ இந்த குரு எந்த இடத்த வெறுத்தி பண்ணுறாரு? குரு லக்கணத்தை பார்த்தால் நல்லவன். இப்போ தான் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி பழகி பார்த்துருக்கேன். மிக மிக நல்ல பெண் பார்த்துருச்சா? அப்போ 3ஆம் இடத்தை பார்த்துருச்சா? 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். 2 ஆம்பளை பிள்ளை. இந்த அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அப்போ ஆண் பெண் ஆண் பெண் ஆண். 5ஆம் இடம் ஆண் வீடாக வருது. பார்க்கறது குருவும் ஆண். அப்போ இவருக்கு பெண்கள் குழந்தை அதிகமாக பிறக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆணா பெண்ணா பார்க்க வேண்டும். 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் கிரகமா பெண் கிரகமா என பார்க்க வேண்டும். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் யார் யாரு, அது ஆண் கிரகமா பெண் கிரகமா என சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த கிரகம் அதிகமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த குழந்தை அதிகமாக பிறக்கும். ஆண் கிரகம் அதிகமாக வருது, பார்க்கறது இருக்கிறது, சாரம் வாங்கினது இதெல்லாம் பார்க்குறப்ப ஆண் கிரகம் அதிகமாக இருக்குன்னா ஆண் பிள்ளை அதிகமாக பிறக்கும். இப்போ பாருங்க, இது ஆண் ஆண் வீடு, இது பெண்ணு, இது ஆணு, இது பெண்ணு ஆணு. ஓகேவா? ஆண் வீடாக வந்துருச்சு. 5ஆம் வீடு. 5ஆம் இடத்தின் அதிபதியே ஆணு. ஆண் வீடா வந்து ஆணா இருக்காரு. அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? ஆண் வீட்டிலே உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்தின் அதிபதி ஆண் வீட்டிலே உட்காந்துருக்காரு. கூட யார் இருக்கா? ஆண் கிரகத்தோட உட்காந்துருக்கு. அந்த 5ஆம் இடத்தை யார் பார்க்குறா? ஆண் கிரகம் பார்க்குது. அப்போ 2 ஆம்பளை பையன். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆணா பெண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அதுக்கடுத்து கல்வி. நேற்று ஒரு செய்தி பார்த்தீங்களா? நேற்று +2 தேர்விலே 10,500 மாணவர்கள் தேர்வுக்கு செல்லவில்லை. 10,500 மாணவர்கள் தேர்வுக்கு செல்லவில்லை. இப்போ இவன் என்ன ஆயிடுவான்? ட்ராப் அவுட்னா என்ன அர்த்தம்? இடைநிறுத்தம். அப்போ கல்வியை படிக்காமல் தடைபட்டு சென்று விடும். அப்போ கல்வியை வந்து படிக்காமல் தடைபட்டு அவங்க வந்து விலகி போயிடுவாங்க. 10,500 பேர் ஒரு எக்ஸாமுக்கு. அடுத்து மேக்ஸு, சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, அக்கௌண்டன்சி, காமர்ஸு இந்த மாதிரி நிறைய வரும். அதில் எத்தனை பேர் ஆப்ஷன் ஆக போகிறாங்க தெரியலை. 2ஆம் இடம் பாதிப்புக்குள்ளானால் 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வி தடைபடும். ஒரு ஆசிரியருடைய சின்சியர் சிகாமணி ஆசிரியர், அவருடைய பையன் வந்து திடீர்னு 11th படிக்கும்போது நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், வீட்டில் செல்ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துக்கிட்டாங்க. இவர் அட்டி வெளுக்கிறார், குச்சியை வச்சு வெளுக்கிறாரு, வைக்கிறாரு. நீ அடிச்சுக்க, என்ன வேணா அடி, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அழுகிறார். தம்பி, நம்ம எத்தனை பேர்த்த உருவாக்கியிருக்கோம், எத்தனை மாணவர்களை எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். கிளாஸ் நடத்தினார்னா அப்படி சின்சியராக நடத்துவார். அவர் பிள்ளைக்கு எத்தனையோ மாணவர்களை 27 வருஷமாக ஆசிரியர் தொழில் செய்கிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களை உற்பத்தி பண்ணி பெரிய பெரிய ஆளாக்கியிருப்பார். அவருடைய பிள்ளை 11th படிக்கலை, அழுகிறார். நான் எத்தனை பேர்த்த உருவாக்கினேன், என் பிள்ளை இப்படி வந்துருச்சேன், என்ன காரணம்? 2ஆம் இடமும் குருவும் கெட்டுவிட்டால், என கல்விக்காரகன் யாரு? குரு. அப்போ அடிப்படை கல்வி பாதிப்புக்குள்ளாகும். இதை தெரிஞ்சுக்கங்க. யாராவது அடிப்படை கல்வி பாதிப்புக்குள்ளாகி இருக்கா? நம்ம இருக்கீங்களா? பிரேக் ஆகி வரும்.
முயற்சி பண்ணி நீங்கள் 3ஆம் ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணி அவங்க பிரேக் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் பாஸ் ஆகி அந்த மாபெரும் வெற்றியை அடைவார்கள். அப்ப கல்லூரி கல்வி என்பது எந்த இடம்? கல்லூரி கல்வி 5ஆம் இடம், உயர்கல்வி என்பது 5ஆம் இடம். ஆனால் நான் 4ஆம் இடத்தை தான் பார்க்குறேன். 4ஆம் இடம் கரெக்டாக வருது. ஆனால் மூல நூல்களிலே அதிகமாக சொன்னது டிகிரி 5ஆம் இடம், பட்டப்படிப்பு உயர் மேல்நிலை ஹையர் எஜுகேஷன் பிஜி டாக்டரேட் இதெல்லாம் 9ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் என்பது பள்ளிக்கூட படிப்பு. 2ஆம் இடமும் பாதிப்புக்குள்ளாகி குருவும் சுபத்தன்மை இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கும்போது அதில் பிரேக் ஆகி அவங்க படிக்க முடியாமல் ஆயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நான்காம் இடம் என்னுடைய பார்வைக்கு 4ஆம் இடம் உயர்கல்விக்கு கரெக்டாக வருது. 4ஆம் இடம் ஆனால் 5ஆம் இடம் தான் உயர்கல்வி. 5ஆம் இடத்தின் அதிபதியும் குருவும் கெட்டுவிட்டால் கல்விக்காரகன் யாரு? குரு கெட்டுவிட்டால் அவர்கள் படிப்பு இருக்க. புதன் வலிமையாக இருந்தால் அவன் இன்ஜினியர் ஆகிறான். நல்லா கவனிச்சுக்கங்க. ஒருத்தர் பார்க்குறான் அவன் இன்ஜினியரா, இன்னைக்கு மேக்சிமம் என்னது இன்ஜினியர் டாக்டர் இதே வேற எல்லாம் தெரியாது மக்களுக்கு. அது இன்ஜினியர் தான் அதிகம். அது என்ன காரணம்? சம்பளம் அதிகம். என்கிட்ட படித்த பையன் மீச கூட முளைக்கல, சம்பளம் 1,30,00,000 ரூபா வாங்குறான். சிங்கப்பூரில் எவ்வளோ வாங்குறான்? என்னெல்லாம் படித்தான், படித்து முடித்து ஐஐடியா என்ஐடியான்னு தெரியல கரெக்டாக, திருச்சியிலன்னா என்ஐடி தானே? ஹலோ ஆமாங்க என்ஐடிங்க. அப்படி சொல்லுங்க. திருச்சியில் என்ஐடியில் படித்து முடித்தான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போனால் 1,30,00,000 ரூபா. எனக்கு தலை சுற்றிருச்சு. என்னடா இது, வருஷத்துக்கு 1 கோடினா டிவைட் பண்ணோம்னா மாதம் 13 லட்சம் வருது. 13 லட்சம் வருது ஆவரேஜாக. 12 லட்சம் 13 லட்சம் வருது. எடுத்த உடனே இவ்வளோ சம்பளம் பண்ணேன். இப்போ போன வாரம் அவங்க அப்பா பார்த்து கேட்குறேன், அமெரிக்காவுக்கு போயிட்டேன் சார்ன்றேன். கம்பெனிலேருந்து அவனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வந்தேன்? கல்வி. அந்த கல்வி இன்ஜினியரிங் படிக்கணும்னா புதன் நன்றாக இருக்க வேண்டும். புதன் நீசமானவங்களுக்கோ இது பண்ண முடியாது. அப்போ 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். ஒரு வக்கீல், ஒரு ஃபேமஸான வக்கீல் ஆகணும், நல்ல துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த வக்கீலுக்கு 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை வக்கீல். ஞாயிற்றுக்கிழமை வக்கீல்னா என்ன வக்கீல்? கோர்ட்டுக்கே போக மாட்டார். சார் எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ஃபீஸ் வாங்கணும்னு இருக்காங்க சார். 1 கோடி வக்கீலுக்கு 1 கோடிக்கு மேலே வாங்கணும்னு இருக்காங்க. என்னமோ மல்லானின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? விஜய் மல்லானியா என்னமோ ஒரு மல்லானி, டெல்லியில் இப்போ தான் இறந்தார். யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? அவர் தாங்க பாபர் மசூதிக்கு ஆஜரானார். ஜெயிலான் மல்லானியா? யாராவது சொல்றீங்களா? உசுறு போகணும் கத்திக்கிட்டு ராம்ஜித் மலானி. இந்த நம்மளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியுமில்ல? ராம்ஜித் முழு மலானி. மல்லானி. அவர் தான் பாபர் மசூதிக்கு ஆஜரானாங்க. இந்தியாவிலே நம்பர் 1 அட்வொகேட் சார். ஒரு டிராஃப்ட் அடிச்சு கொடுக்கறதுக்கு பக்கத்துக்கு 25 லட்சம். நம்புறீங்களா? டிராஃப்ட்னா உங்களுடைய கேஸை டைப் அடிச்சு கொடுக்கறதுக்கு 25 லட்சம் சார் ஃபீஸு. அவரும் வக்கீல் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். எப்பா ஒரு டீ வடை வாங்கி தரேன் வர்றியா அப்படின்னா நோட்டரி பப்ளிக்கு இந்த கதவை தர வந்துட்டு அவன் வீட்டு சத்துல வந்துக்கிட்டு கேட்டுவேன். அவரும் வக்கீல் தான். நோட்டரி பப்ளிக்கு எங்கள் வீட்டுக்கு
சீல் கொண்டு வந்துடுவார். அவரே ஒரு சீலை குத்தி கையெழுத்து போடுவார். நண்பே அப்படின்றதுக்காக டீ கொடுப்பேன். வக்கீலுக்கு படித்ததுக்காக 200 ரூபா கையில் கொடுப்பேன். இவரும் வக்கீல் தான், நானும் வக்கீல் தான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த அமைப்பு இருக்கணும். 2ஆம் படம் வந்து நல்லா அமைஞ்சிருந்தா அவன் வந்து பேசும் துணிலே சம்பாதிப்பான், பெரிய கிட்ட இருப்பான். என் மதுரையிலேயே எத்தனை பேர் இருக்காங்க, பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் கீழே நிற்கணும், அப்படி அட்வொகேட்லாம் இருக்காங்க. அதனால எல்லாமே கிரக அமைப்பு தான், அதை தான் சொல்ல வர்றேன். ஓகேவா? கல்வி என்பது 2ஆம் இடம். 2ஆம் இடம் அதன் அதிபதி குருவும் புதனோடு தொடர்பு கொண்டால் கல்வி விருத்தியாகும். 2ஆம் இடத்தின் அதிபதியும் 9ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அமர்ந்து விட்டால் பல கல்வி நிறுவனங்களை கட்டி காப்பான், பல இன்ஸ்டியூஷனை கட்டுவான். நான் சில இன்ஸ்டியூஷனுக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். போகும்போது அந்த பில்டிங்கை பார்க்குறப்பே தலை சுற்றும். என்னடா இத்தனைக்கூண்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், எவ்வளோ பெரிய உயரம், அடே அப்பா இதெல்லாம் கட்டுறதுக்கு எத்தனை கோடி வந்திருக்கோம் அப்படின்னு போவோம். அப்போ தான் நான் பெருக்கி பார்த்தேன், நம்மளே 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டுறோம். எத்தனை லட்சம் பேர் படிக்கிறீங்க? 17,000 பேர் படிக்கிறேன் அந்த கேம்பஸில். அப்போ ஏன் இவ்வளவு நீளம், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரத்துக்கு கட்ட மாட்டேன்? எல்லாமே அந்த அமைப்பு தான். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம், கேள்விகள்? சார், ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் சார். சில பேர் கேள்வி கேட்டால் கோவப்படுவாங்க சார். நிறைய பேர்த்திட்ட நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது சார். எனக்கு தெரியும் சார், யார்கிட்டன்னு நீங்கள் குருக்கிட்ட பேசவே முடியாது சார். ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை தான் சார் எடுக்கும். நான் வந்து கேள்வி கேளுங்கிறேன். நீங்கள் லாடு லவக்கு தாசானாவது கேளுங்க, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஒரு பணிவு வரணும், துணிவு வரணும்ல. சரி, இது டாபிக் ஓரளவுக்கு முடிஞ்சு. இப்போ கேள்வி கேளுங்கள். நான் 9 மணிக்கு ஒரு விசேஷத்துக்கு புறப்படணும்னா மணி 9:15. இன்னொரு 20 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இது உங்கள் நிறம், கேள்வி நிறம். ஃபஸ்ட்டு ஜெயராணி அம்மையார் அவர்கள் இப்போது ஒரு கேள்வியை கேட்டு தொடங்கி வைப்பார்கள். நான் வந்து உங்களை கேட்க மாட்டேன், நானே சொல்லிக்கிறேன். மைக்கு வேலை வகலைன்றீங்களா? ஜெயராணி மேடம் வாங்க. 4இல் சனி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்க, அதை விட்டுட்டீங்க. ஆமா, பாத்தீங்களா? அப்படிதான் சார், ஒரு டாபிக் போனா சார் அப்படி ஜம்ப் பண்ணி போயிருவேன் சார். ஐயா, இந்த 3-6-11 சனி இருந்தால் ஜாதகருக்கு தீமை, தாய்க்கு தீமை. 4ஆம் இடத்தில் சனி இருந்து கோச்சாரத்தில் சனி மீது வரும்போது தாய்க்கு உயிர்கண்டம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது சார். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அது 4ஆம் இடத்துல சனி இருந்தாலே அவன் வீடு பழைய விடதான் சார் வாங்கியிருப்பான், புது வீடு கட்ட மாட்டேன் சார். யாருக்காவது இருக்கா சார்? கட்டண விட்ட பர்ச்சேஸ் சார். கும்ப லக்னா 4இல் சனி. இந்த போடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க, இதை அழிச்சிருவோம். டெலிட்டு கிளியர் ஆல். எப்பவுமே கட்ட மாட்டாங்களா இல்ல எப்படிங்க ஐயா? அது ஐயா வீடு கட்ட மாட்டாங்க சொல்லலை ஐயா. இல்ல, கட்டின வீடு தான் வாங்குவாங்க நீங்களா, அதை கேக்குறேன். ஆமா, பழைய வீட்டை வாங்கி ரீஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க அல்லது பழைய வீட்டை வாங்குவாங்க. அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னங்க ஐயா? லாஜிக் எதுனா இருக்கா அதுக்கு? ஆமா, சனி வந்து 4ஆம் இடம்ன்றது 4 என்பது வீடு ஸ்தானம் சார். வீட்டுக்கு 4 தான் சார் சுகஸ்தானம் சார். அப்ப அந்த 4ஆம் இடத்துல சனி இருந்து சுக்கிரன் நீசமாகி போச்சுன்னா கட்டாயம் நடக்கும் சார். சுக்கிரன் தான் சார் வீட்டுக்குரிய கட்டுறவன். வீடு கட்டுறதுக்கு சுக்கிரன் வேணும், 4ஆம் இடத்துல அதிபதி சார். ஓகே, ரெண்டுமே. இப்ப சொல்லுங்க சார், யாராவது சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சார். கட்டம் போட்டேன், வட்டம் போடுங்க சார். கும்ப லக்னா 4இல் சனி. இருங்க. கும்பலக்கணம் 2, 3, 4 சனி. ஓகே, எல்லா கட்டத்தையும் சொன்னீங்கன்னா நான் பலனே சொல்லிடுவேன். இந்த இது எங்க இருக்காரு? சுக்கிரன் எங்க இருக்காரு சார்? சுக்கிரன் எங்க இருக்காரு?
இப்போ வீடு கட்டுறதா இருந்தா சனியும் சுக்கிரனும் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இல்ல ஆமாங்க. நாகன் சனி சுக்கிரன் நாலாம் இடத்தின் அதிபதி சனி சுக்கிரனும். நாலாம் இடத்தின் அதிபதி யார் வேணா இருக்கலாம். ம் அந்த நாலாம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் பார்க்கணும். சார் 4இல் சனி 5இல் கேது 4 சனி 5 கேது 7இல் சந்திரன் 7ல சந்திரன் 10ல் செவ்வாய் புதன் சுக்கிரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சுக்கிரன் புதன் 11ல் சூரியன் வியாழன் ராகு. இருக்கு செவ்வாய் எப்படி போட்டு சூரியன் வியாழன் ராகு. ஓ குருவும் இருக்காரா? நல்ல யோகம் தான். ராகு சேர்ந்துருக்கானே. சரி ரைட். இப்ப பாருங்க சரி. இவர் என்ன கேட்கிறாரு, உங்க கேள்வி கேளுங்க சார். இப்ப இல்ல எது வேணாலும் சொல்லுங்க, அந்த சாதத்தை பார்த்து சொல்லுங்களேன். சரி, இப்ப மிகச்சிறந்த யோகம் சார், மிகச்சிறந்த யோகம். எப்படின்னா 4ஆம் இடத்தின் அதிபதி 4க்குரியவன் 10ல் உட்கார்ந்தால் கோயிலுக்கு ஏதாவது ஒன்றுக்கு பொறுப்பில் இருப்பான். 4க்குரியவன் 10ல் உட்காந்துட்டால கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு பொறுப்புல இன்சார்ஜ் இருப்பான். 4க்குரியவன் 10ல் உட்கார்ந்தா புதையல் யோகம் கிட்டும். இங்கே 4க்குரியவனும் 10க்குரியவனும் 10க்குரியவன் ஆட்சி பெற்றால் பதவி நிலையானது, சுயதொழில் செய்வான். அப்ப 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்கே நான் இங்கே 4ஆம் இடத்தின் அதிபதி 10ல் அமர்ந்து தான் வீட்டே தானே பார்ப்பது ஒரு சிறப்பு. அப்போ இவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டியிருப்பார். எப்பன்னா சனி திசை சனி புத்தியில் அது நடந்திருக்கும். இப்போ சனியினுடைய சாரநாதன் எங்கே இருக்கிறார்? லக்னாதிபதி எங்கே? லக்னாதிபதி 1க்குரிய 4ல் இருப்பது மிகச்சிறப்பு. இங்கே இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு. லக்னாதிபதி கிடவில்லை. லக்னாதிபதி 1க்குரியவன் 4ல் இருக்கிறார். 4க்குரியவன் சுக்கிரன் 10லே இருக்கிறார். 10லே இருக்கக்கூடிய சுக்கிரனும் செவ்வாய் புதன் இந்த மூவருமே சிறப்பு வாய்ந்தது. சொல்லுங்க. இப்ப ஜோசிய 5ல கேது. ஆமா உங்க ஜாதகம் தான். 5ல கேதுனாலே உங்க ஜாதகம் தான் எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன் சார். சொல்லுங்க சார். அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் யோகத்தை பத்தி சொல்லுங்க. அரசியலில் பாருங்க 9க்குரிய 10ல் உட்காந்துருக்கான். அரசியலில் லாபம் உண்டு. நேற்று தான் நடத்தினேன். லக்னாதிபதி தொடர்பு வந்துருச்சு. 9க்குரிய 10ல் உட்காந்துருக்கான். 10ஆம் அதிபதி ஆட்சி. அரசியலில் லாபம் உண்டு. நீங்க பதவியில் இல்லாட்டியும் கூட ஒரு பினாமியாவது இருப்பீங்க. பண வரவு உங்களுக்கு வரும். என்னம்மா கொடுத்துருக்காங்களா? எலெக்ஷன் டயத்தில் கட்டுக்கட்டா நம்ம நோட்டு கட்டு கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. எடிட் பண்ணி எதிர்காலம் எப்படின்னு மட்டும் சொல்லுங்க சார். எதிர்காலம் இப்போ என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். நவாம்சத்தை பார்க்கணும். இதை வச்சு நான் குத்து மதிப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2ஆம் இடத்தின் அதிபதி 4ல் போய் உட்காந்துருக்கனால இப்போ பள்ளிக்கூட படிப்புனா நல்லா படிச்சிருப்பாரு. என்ன தடை ஏதும் இல்லை. அந்த 2க்குரியவன் குரு 11ல் உட்காந்துருக்கான். மிகச்சிறப்பு பள்ளிக்கூட படிப்பு. 4ஆம் இடத்தின் அதிபதி 10ல் உட்காந்துருக்கான். டிகிரி முடிச்சிருப்பாரு, எந்த சிக்கலும் இல்லை. 9க்குரிய 10 பிஜி வரையும் படிச்சிருப்பார். படிப்பு ஒரு பிரச்சனை கிடையாது. அரசியல் சரி சார், அப்படி ஒண்ணும் இல்ல சார். அப்பதான் என் ஜாதகத்தை அனுப்புறேன், பார்த்து சொல்லுங்க சார். இதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. நவாம்சத்தை பார்க்கணும், கோச்சாரத்தில் பார்க்கணும், எல்லா நிலைமையும் பார்க்கணும். ஐயா இப்ப அவருக்கு வந்து இந்த ஏதாவது டிகிரி வைஸ் வச்சு அது பாவக மாற்றம் ஆயிருந்தா பலனே மாறிடும் இல்லையா? ஆமா, பாவக மாறுதல் எந்தெந்த கிரகம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்க சொல்றீங்க 9க்குரியவர் வந்து சுக்கிரன் வந்து 10ல் இருந்தா சிறப்பு தான். ஆனா அது 10ல் இருக்கான்றதே கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஆமா, அதை டிகிரியை வச்சு பார்க்கணும். அதை நம்ம தோராயமா தான் சொல்ல முடியும். இன்னும் நவாம்சத்தை பார்க்கணும், சாரத்தை பார்க்கணும், எல்லாம் பார்த்துட்டு பாவக மாறுதல் பெற்ற கிரகத்தை பார்க்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம முழுமையான ஒரு விஷயத்த சொல்ல முடியுமே தவிர, இப்போ நான் வாட்டு ஏதாவது ஒன்று சொன்னேன்னு தப்புன்றுவாரு,
தப்பானதை சொன்னோம்னா ரைட்டுருவாரு. அந்த மாதிரி நடக்கும். நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டுன்னு வரும். அதுதான் வித்தியாசம். அவசரத்தில் அள்ளி தெளிக்கிறது இல்லை ஜாதகம். இப்போ கேது 5 ரொம்ப நன்றிங்க சார். கேது 5 தான் இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? அப்போ 6க்குரிய சந்திரன் 7ல் இருக்கார், 7க்குரிய சூரியன் 11ல் இருக்கார். 7ம் 11 சேர்ந்து இருந்தாலும் இருதார யோகத்தை கொடுத்துருமே. என்ன அப்படி என்ன அமைப்பு இருக்கா? இல்ல சார், அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார். அந்த திசாபுத்தி வந்தா பார்க்கணும் சார். நல்லா கவனிங்க. கொல்லும் லக்கண கொல்லும் லாபாதிபதி அப்படின்ற பாட்டு ஜோதிட களஞ்சியத்தில் இருக்கு. 7க்குரியவனும் 11க்குரியவனும் சேர்ந்துட்டாலே இருதார யோகத்தை கொடுத்துரும். இங்க 7க்குரியவன் யாரு? சூரியனோடு 11க்குரியவன் சேர்ந்துட்டான், கூட ராகு சேர்ந்துட்டான். 7ஆம் அதிபதியோடு ராகு கேது சேர்ந்தாலே பண்பற்ற நாயகி வந்து சேருவாள். சிக்கல் ஏற்பட்டுருச்சு. அப்போ ஒரு மனைவி உங்களுக்கும் ஆகாத மாதிரி அமைப்பு இருக்கு. ஆமாம் அப்படின்னா ரைட்டு, தப்புன்னா ஜாதகம் தப்பு. அவ்வளோதான் முதல்ல பார்க்கணும். நம்ம ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வயசு 52 ஆச்சு சார். வயசு 52 ஆச்சு சார். சார் இப்போதான் 55ல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு சார். ஒரு பெண்ணுக்கு 55 வயசு சார். புருஷன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. 65 வயசில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த திசாபத்தி நடைமுறைக்கு வந்தால் தான் சார் டைவர்ஸ் நடக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி கரெக்டாக தானே இருந்தார் விஜய்? நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டேன் நான். 2 பேத்துக்கு தான் போட்டி. அவர் சொன்னதை தூக்கி எல்லாம் மாற்றிட்டான். ஒன்று சங்கீதா, இன்னொன்று திரிசா அப்படின்னு மாற்றிட்டான். நானும் பார்த்தேங்க ஐயா. அவர் சொன்னது 2 பேத்துக்கு கூட தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே அப்படின்றத ஏஐல அதே வாய்ஸில் கொடுத்துட்டாங்க. சங்கீதா ஏன் இதுக்கு முன்னாடி நடத்தனா இருந்தார். இப்போ ஏன் அந்த அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கு? நேற்று சொன்னேன் பாருங்க, வர பூச்சாண்டி ரயில் வண்டியில் அப்படின்ற மாதிரி அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது தான் கெட்டதோ நல்லதோ நடக்கும். ஆனால் 7க்குரியவன் திசையோ 11க்குரியவனுடைய திசையோ உங்களுக்கு வரக்கூடாது. ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் கூட உங்கள் ஜாதகத்தை முழுக்க கூட ஆய்வு பண்ணுவோம். எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது 3யுமே சொல்லுவோம். ஓகேவா? அந்த பிருந்தாவா சொன்ன மாதிரி பாவக மாறுதல் பார்க்கணும், டிகிரியை பார்க்கணும். இப்போ செவ்வாய் வந்து இங்கே தான் இருக்கா, ஆட்சியில் தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எல்லா கோணத்துலையும் பார்க்கணும். சனி செவ்வாய் 2 பார்க்குது பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு பாட்டே இருக்கு, நல்லா கவனிங்க. சனியோ செவ்வாயோ திரிகோணத்திலேயோ கோணத்திலே இருந்து, அந்த பாட்டு நான் பாட வேணாம்னு நினைக்கிறேன், தப்பு, நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அப்படி இருந்தால் இதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. சனி செவ்வாய் நேருக்கு நேரம் பார்க்குது இருங்க. இதெல்லாம் ஒரு சிக்கலான அமைப்பு. உட்காந்து ஒரு நாளைக்கு கேள்வி கேளுங்க ஐயா. லக்னத்துக்கு 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் ஐயா, கரெக்ட் தானேங்க? ஆமா. லக்னத்துக்கு 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், கரெக்ட் தானேங்க? ஆமா. லக்னத்துக்கு 9 7 இங்கே 3ஆம் இடம் வருது. அப்ப தாய்ஸ்தானம் 4ஆம் இடம் இருக்குதா 3ஆம் இடம் இருக்குதுங்க? தாய்ஸ்தானம் 4ஆம் இடம் தான் ஐயா. உங்க டவுட்டுங்க. ஜாதகருக்கு 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம் ஐயா. காலபுருஷ தத்துவத்தை பார்க்காதீங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்க எடுத்து சொன்னது. அதவே ஏன் பார்க்குறீங்க? காலபுருஷ தத்துவத்தை பார்க்கணும்னா நீங்கள் மேச லக்கணமாக இருந்து பாருங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்று லக்கணத்தை எடுத்துக்கோங்க, அல்லது ராசி எடுத்துக்கோங்க, சந்திரன் நிற்கிறக்கூடிய சந்திர லக்கணத்தை எடுத்துக்கோங்க. இந்த 2ல் எது வலிமையாக இருக்கோ அதை நீங்கள் முதல் பாவகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இவருக்கு பாருங்க, லக்கணம் வலிமையா சந்திர லக்கணம் வலிமையா சொல்லுங்க பாப்பா. 3 4 5 6 7 8 லக்ன வலிமை ஐயா. 10 லக்ன வலுவா இருக்கு. லக்கணமே வலு. அது எப்படிங்க ஐயா பாக்குறது?
அதே எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வீடு கொடுத்தவனை பார்க்கணுங்க. வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது. வீடு கொடுத்தவன் யாரு? சுக்கிர 10ல் உட்காந்துருக்கான். ஆட்சி பெற்று செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்கான். அப்ப கேந்திரத்தில் உட்காந்துருக்கான். வீடு கொடுத்தவன் சனிக்கு வீடு கொடுத்தவனை பார்க்கணும். சனிக்கு சாரம் கொடுத்தவன் யாரு? அது அவர்தான் சொல்லணும். வீடு கொடுத்தவன் வந்து பாபரா இருக்க கூடாது. சாரம் கொடுத்தவர் பாவர் தான். 2 கிரகம் தாயா. அப்ப எப்படிங்க எடுக்கிறது? ஆமா 2 கிரகம் தான் நல்ல கிரகம். ஒன்னு குரு, இன்னொன்னு என்னது பூர்ண சந்திரன். நீங்க இன்னொன்னு நல்ல ஜாதகம் ஐயா. சார் சனி செவ்வாய்க்கு லக்னாதிபதி எல்லாமே லிங்க் ஐயா. சுக்கிரன் புதன் பார்வை சனி மேல இருக்கு. முக்கா சுவர்தான் சுக்கிரன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. சார் சனி செவ்வாய் பார்வைக்கு ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க சார். இந்த மாதிரி இருந்தா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க சார். இதுலயே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க, சனியை பாக்குறாங்க. அதனால லக்னம் இந்த ஜாதகம் வலுவாயிடும். சாருடைய சொந்த ஜாதகம், அதனால நான் சொல்லல. இல்லையா, நான் இந்த ஜாதகத்தை பத்தி கேட்கல. சனியும் செவ்வாயும் வந்து இந்த மாதிரி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா என்னென்ன பலன் எடுக்கலாம் அப்படின்ட்டு பாயிண்ட்ஸ் கேக்குறேன் ஐயா. நார்மலா பொதுவா கேக்குறேன். அது கேந்திரத்துல இருந்து சுத்தமா பார்க்க கூடாது. சரி ஒண்ணா இருக்கலாமாங்க ஐயா? கேந்திரத்துல இருக்கு பார்க்க கூடாது. ஓகே, 7ஆம் பார்வை 2 பார்த்துக்க கூடாதுன்னா அப்போ ஒரே கட்டத்துல 4ஆம் வீட்லயே ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இப்போ ஜோதிடரா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன் பார்க்க கூடாது, என்ன பாயிண்ட்ஸ்னு கேக்குறேன் ஐயா. வேற ஒண்ணும் இல்லையா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லம்மா, இப்ப சனியும் செவ்வாயும் நட்பு கிரகமா பகை கிரகமா? பகை கிரகம் ஐயா. பகை 2 பகை கிரகம். ஒரு பகை இன்னொரு பகை வேணா பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு எதிரியை பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு உண்மையில மதுரையில் வந்து ஒருத்தர் எதிரி இருக்கான். பார்த்தோன்னே பயங்கர கோபம் வந்துடும். ஒரு கல்யாண வீட்டில் என்னை நான் பார்க்காம ஒரு குளிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். என்னை தோட்பட்டு பிடிச்சி, ஹலோ எப்படி இருக்கீங்க? என்ன பயங்கர டென்ஷனு. அந்த நாயை பார்த்துட்டு பேச விருப்பம் இல்லை, குனிஞ்சு போகிறேன். ஏன்னா அவ்வளோ துரோகம் பண்ணவன் என்னை. அப்படி துரோகம் பண்ணினவன் அவனுக்கு என்ன வேதனை இருக்கும்? எனக்கு தானே வேதனை இருக்கும். பாதிப்புக்கு உள்ளான ஆளுக்கு தான் வேதனை இருக்கும். துரோகம் பண்ணினவனுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு பகை பெற்றவனை பார்க்கும்போது சந்தோஷம் பொங்குமா, கோபம் பொங்குமா? கோபம் தான் வரும். அப்ப அதே மாதிரி 2 பகை கெடுதல் நடக்கும்னு எடுத்துக்கலாமாயா அந்த டைம்ல? தசாபுத்தி ஓப்பனா சொல்லிடுறேம்மா. புலிப்பாணி சித்தர் பாட்டே எழுதியிருக்காரு. பழைய பாட்டு நிறைய இருக்கு. சனி செவ்வாய் வந்து கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருந்து விட்டால், இப்ப இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 10ல் செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமா? யாராவது சொல்றீங்களா? ஆமாயா. ஆமாவா? இல்லையா 6ல் அங்கதான் இருக்க கூடாது ஐயா. திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்குதுங்க ஐயா. 10ல் திக்பலம் பெற்று உட்காந்துருக்கு. 10ல் எந்தெந்த கிரக திக்பலம் பெறும்? சூரியன் செவ்வாய். சூரியன் செவ்வாய். எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்க எழுதுற மாதிரி தெரியலையே. டெய்லி இனிமேல் ஒருத்தரை யாராவது டக்குன்னு ஒரு பேரை சொல்லி நீங்க இன்னைக்கு எழுதுன ஹிண்ட்ஸ் எனக்கு போட்டோ எடுத்து இதுல போடுங்கன்னு சொல்ல போறேன். சார் எழுதுங்க. 10ல் வந்து செவ்வாயும் சூரியனும் திக்பலம் பெறும். திக்பலம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சட்வர்க்க பலங்கள் அடுத்து பார்க்க போறோம். சட்வர்க்க பலம் அதுல வந்து ஒரு திக்குன்னா உங்களுக்கு தெரியுமில்லங்க. திக்கு என்றால் திசை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திசை இருக்கிறது. அந்த திசையில் அமர்ந்திருப்பதால் அது பலம் பெறுகிறது. நீங்க திக்பலம் என்றால் கெட்டியான பலம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ரைட்டா தப்பா? திக்கு திசை தெரியாம முழிச்சேன் அப்படின்றோம். திக்கு திசைன்னா என்ன? திசைன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திசை இருக்கு. அந்த திசையில் அது அமர்ந்திருந்தா திக்பலம் பெறும். இப்போ இவருக்கு செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்குன்னா செவ்வாய் வலிமையா இருக்கு. 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம். 10ஆம் இடத்தின் அதிபதி வலுத்திருந்தால் தொழில் இவருக்கு எப்போதுமே இருக்கும். காசு பணம் எப்போதுமே இவருக்கு இருந்து கொண்டிருக்கும். சார் 2க்குரியவனு 11க்குரியவனு ஆட்சியா இருந்தா பல லட்சங்களுக்கு அதிபதி சார். ஹலோ, எங்க அவர் காணோம்? யார் அறிவுலண்ணா?
அப்படின்னா இல்ல சார், நான் என் ஜாதகத்தை அனுப்பி விடுறேன், நீங்க ஆய்வு பண்ணி சொல்லுங்க. சார் 2 குறியவனு 11 குறியவனு நான் சொல்லல சார், ஜோசியம் சொல்லுது. அதான் சார், என் ஜாதகம் எதுவும் தப்பா என்னங்கிறது தெரியல, பார்த்து சொல்லுங்க. இதே தப்பா இருக்கு, நான் சொல்றது பூரா நீங்க தப்பு தப்புன்னீங்கன்னா ஜாதகம் தப்பு. அல்லது குரு திசை வராம இருந்திருக்கணும். குரு தேசம் நடந்துகிட்டு இருக்கு சார். குரு திசை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒண்ணு கொட்டலையா? அப்ப குரு சாரம் யாரு வாங்கியிருக்கா? சுக்கிர புத்தியில இருக்கிற சார். குரு சாரம் வந்து பூராடம் சுக்கிரன். எங்க சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்க, பாக்கியாதிபதி கெடலங்க. எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா வாழ்க்கை சரியில்லைங்கிறாரு. என்னையா அது? உங்க ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணுவோம்யா சார். அனுப்பி வைக்கிறேன், நீங்க பார்த்து சொல்லுங்க சார். நான் அப்படி பார்க்க நேரம் இல்ல, நான் கிளாஸ்ல பார்ப்பேன், தனியா பார்க்க எனக்கு நேரம் கிடையாது. கிளாஸ்ல போட்ட மற்றவங்களும் நம்ம உங்க ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணும்போது அவங்களும் அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்களே. சரி சரி சரி. வருமானம் இருக்கு சார். என்ன சார் மிகச்சிறந்த யோகம் சார். அவருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி வந்து குரு திசை நடக்குது. 11ல ராகு இருந்தா கொட்டி கொடுத்துருவா சார். எதுவுமே இல்லை, தேழுதான் கொட்டுதுங்கிறாரு, காசே கொட்ட மாட்டேங்குதுங்கிறாரு. 2ஆம் இடத்துல சனி கடன்காரனா இருக்க சார், 10 லட்ச ரூபாய் கடன்ல இருக்கு. மேடம் அந்த கேள்வி ஒண்ணு கேட்டீங்களா மேடம், செவ்வாய் சனி தொடர்பு ஒரு ஆண்கள செவ்வாய் சனி தொடர்பு குடிகாரனா இருக்கணுமா? அப்படி இவர் இல்லைன்னு சொன்னா ஐயா சொன்ன மாதிரி ஜாதகம் தப்புங்கய்யா. கரெக்டா சார்? ஆவல் இந்த ஒரு நல்லா கேட்டுங்க, ஒரு பாட்டு இருக்கு. சனி செவ்வாய் கேந்திரத்திலிருந்து ஒன்னோட ஒன்று பார்த்துருச்சுன்னா ஆவலாய் முடித்த தாரம் அவர் திசை பொசிப்பில் மாண்டு பாவியாய் அலைவான் பாரே பாட்டே இருக்கு. இப்போ குரு திசை முடிஞ்சு அடுத்து சனி திசை வரும்போது அது இம்ப்ளிமெண்ட் ஆகும், சிக்கல் ஏற்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ செவ்வாயும் சனியும் வேற இடத்துல இருந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. இதில் யார் அஸ்தமனம் ஆயிருக்கா யார் வக்கரம் ஆயிருக்கான்றது எனக்கு தெரியல. இப்போ பாருங்க, குருவிலிருந்து சூரியனை பார்க்கணும். குரு சூரியன்லேருந்து இது ஒன்றும் இல்லை, குருவிலிருந்து சூரியன் இல்லை, வக்கரமணி எதுவும் அடையலை. 1 2 3 4 5 வக்கரம் ஆகலை. நேற்றே சொன்னேன் பார்த்தீங்களா, சனியிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ, குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ, நேற்று எங்கள் அடிப்படை கிளாஸுக்கு நடத்தணும். இதை ஏன் நீங்கள் அடிப்படைக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஹலோ உயர்நிலை, எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு நினைப்பா. நேற்று வந்து நாங்கள் எவ்வளோ விஷயத்தை ஆய்வு பண்ணோம். அடிப்படையில் சூர்யா சார் வந்தார், ஜெயசூர்யா சார் வந்தார். எப்படி இருந்துச்சு கேளுங்க சார். நீங்கள் எனக்காக சொல்ல வேணா, பொதுவாக சொல்லுங்க சார். இல்லைங்க, உண்மையிலே நல்லா இருந்தது ஐயா, ரொம்ப சூப்பரா இருந்தது, இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சது. வீடியோ போடுவீங்களா சார்? போடலையே சார் வீடியோ. சார் ஒரு செய்தி கிடைச்சாலும் போதும் நினைச்சு வாங்க சார். அடிப்படை படிச்சா நம்ம கேவலம் நினைக்காதீங்க. அடிப்படையில் அப்படி இல்லை சார், நீங்க வீடியோவா போடுவீங்க, அதை பார்க்கலாம். அடிப்படையிலே 1000 விஷயம் தெரியாம இருப்பீங்க. அதனால நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த கிளாஸ் எனக்கு ஒரு செய்தி புது செய்தி கிடைச்சா போதும் நினைச்சு வாங்க சார். நானும் அப்படிதான் சார் ஒரு புத்தகம் வாங்குவேன், பழைய புத்தக கடையில் நிறைய வாங்குவேன். என் வீட்டுக்காரங்க கூட எதுக்குங்க இப்படி புக்கு வாங்குறீங்கன்னு வாங்க, ஒரு செய்தி இருந்தால் போதும்னு. இப்போ நேற்றுல உண்மையிலே எனக்கு நான் வந்து இதைத்தான் சொல்லணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு நாட் ப்ரிப்பரே கிடையாது. எதை சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன்னு அந்த கிளாஸ் அமையிறதை பொறுத்து இருக்குது. அன்றைக்கி மூட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸே ஓடாது. இந்த நெட்டுக்கிட்டு பிரச்சனையாகி போச்சு வச்சுச்சுன்னா. நேற்று நைட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நெட்டும் பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் சொன்னோம். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாங்க. உங்கள்கிட்ட நான் காசு கேட்கலையே, தனியாக அதுக்கு கேட்கணும், காசு கேட்டேன்னா வாங்க. ஏதோ ஒரு புதிய செய்தி கிடைச்சா நல்லா இருக்கும், கூட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நடத்த போகிறதில்ல, அவங்களுக்கு நடத்துகிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த வாய்ப்பையும் நான் கொடுத்துருக்கேன். நித்யா மேடம் நேற்று எப்படி இருந்துச்சு கிளாஸ்? அடிப்படை சொல்லுங்க. நித்யா ரமேஷ் கள்ளக்குறிச்சி. சார் நிறைய தகவல்கள் தான் சார் நடந்தது சொன்னீங்க. பாத்தீங்களா? பிருந்தா மேடம் வரல, முருகவேலு வரல, மகேந்திர சார் வரல. சார் இல்ல சார், எனக்கு டைம் தான் சார், எனக்கு அந்த டைம்ல வர முடியல சார். அந்த ஒரு வரல, வெங்கடேஷன் சார் வரல. நான் நேற்று உங்களை திட்டத்திட்டு அடிப்படையிலே என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான்,
நம்ம எதுப்பா அடிப்படை மக்கள் எல்லாம் தெரியும். அந்த எண்ணம் மேலும் இருக்கு. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ஐயா. அடிப்படை கிளாஸ் படிக்க டெய்லி ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தீர்வே கிடையாது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், அதை தேட தேட தொலைகிறது. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு ராகம் அருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே. இந்த பாட்டுல தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அது தேட தேட தொலைகிறதே. தேடிக்கிட்டே இருக்கணும். அதனால வாய்ப்பு கிடைச்சா வாங்க. நீங்க முகத்தை கூட மறைச்சிட்டு காதுல அந்த இயர் போனை போட்டுட்டு வீட்டில் சட்டி முட்டியை கூட கழுவிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பஸ்ஸில் போய்கிட்டு கூட அந்த போன வாரம் நம்ம இவர் எங்கே காணாரு என்ன இன்னைக்கு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு பழனிசாமி ஐயா, நீங்கள் பேசாமல் கிளாஸ் முடியாது. பஸ்ஸில் போகிறப்ப கூட பேசுவார். என்ன காணா அன்றைக்கி வெளியில் போயிட்டார் போல. சரி ரைட், ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. வேற என்ன இருக்கா? சார் இந்த சுக்கிரன் புதன் பார்வை சனி மேல இருக்கே சார், அது நல்லது. சனி இங்கே இரு ஆதிபத்தியம் பெற்றவர். ஒன்று லக்கணாதிபதி. லக்கணாதிபதி பாவராக வந்தாலும் அவருடைய பார்வை நல்லது தான் செய்யும். சனியாக வந்தாலும் நல்லது செய்யும். இவருக்கு நல்லவர். சனி கெட்டவர் கிடையாது. லக்கணாதிபதி 7.5 சனி 8.5 சனினா அவரை ஒண்ணுமே செய்யாது. செஞ்சிருச்சா? சனி உங்களை செய்யாது. ஏன்னா லக்கணாதிபதி. அதனால 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா சனி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சனிக்கு 4ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி வந்தாலோ அல்லது ராகு கேது வந்தாலோ தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் ஏற்படும். இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சிம்மத்தில் கேது இருக்கு கோச்சாரத்தில், ரைட்டா? அது பெரும்பாலும் சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல தான் அது ஏற்படும். சனி மீது ராகு கேது பயணம் பண்ணினால், சனி மீது சனி பயணம் பண்ணினால் அது தாய்க்கு பிரச்சனை கொடுக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் கூட உங்கள் தாய் இருக்காங்களா இல்லையான்ற முதல்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டாம், நம்ம சொல்லிடுவோம். உங்கள் அப்பா இருக்காரா இல்லையான்னு நீங்கள் சொல்ல வேணாம், நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு இது ஒரு கட்டத்தை மட்டும் போதாது. ஓகேவா? நவாம்ச கட்டம் அனுப்பி வைக்கிறேன் சார், அனுப்பி வைக்கிறேன். ஆமாம், அடுத்த கிளாஸில் அனுப்புங்க. இப்போ இடையில அனுப்பலான்னு பார்க்க மாட்டேன் நான். டைமே சரி. இந்த 100 நாளுக்கு 100 கேள்விகளுக்கு நம்ம நிறையா சேர்ந்துட்டாங்க, பணம்லாம் வாங்கிட்டோம். அவங்களுக்கே போட நேரம் இல்லை. நீ திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை மாதிரி அவங்களுக்கு ஒதுக்கிறீங்க. சனி ஞாயிறு பூரா உங்களுக்கு. ஓகேவா? வேற என்ன விஷயம் சொல்லுங்கள், கிளாஸை முடித்துக் கொள்வோம். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. கேளுங்க. இப்போ இது சனியும் செவ்வாயும் தனித்தனியா இருக்கு. இது பார்வையில சேர்க்கைன்னு வந்துரும். இப்போ இதே ஒரே வீட்டுல இருந்தா அதுவும் சேர்க்கை தானே? ஆமா, இதோட பலன் வேறு, அதோட பலன் வேறு. ஐயா நீங்க விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. அடுத்து கிரக சேர்க்கை கிரக பார்வைன்னு ஒரு தலைப்புல பேசுறேன். அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது நீங்க அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இல்ல வேணுங்க ஐயா. அதுவும் இப்போ என்னன்னா ஒரு சரராசியில அந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வை அந்த இது என்ன மீனிங்ன்றது இப்ப கூட எனக்கு அந்த பாட்டுக்கும் மீனிங் தெரியல ஐயா, நீங்க சொல்லல. எது எந்த பாட்டுக்கு? அந்த பாட்டுக்கா? ஆமாயா, சனி செவ்வாய் சேர்க்கை. அடுத்த வாரம் கிளாஸ் நடத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இடையில மாத்த கூடாது. இல்ல மாத்த நடத்தலாம். எனக்கு கேது இருக்கு, பயங்கரமா கோபம் வந்துடும். சொல்லிருங்க. இப்ப சொல்றது அன்னைக்கு முடிந்த ஒரு தலைப்புல பேசுற பழனிசாமி அங்க இருந்து போன் பண்ணி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்டாரு. சார் இந்த அடுத்த வாரம் சூப்பரா நடக்கும் சார். கிரக சேர்க்கை கிரக பார்வை நச்சுன்னு நடத்தலாம். ஓகேவா? அடுத்த வாரம் நடத்தலாமா? ஓகேங்க ஐயா, நடத்தலாம் ஐயா. ஏன்னா கிரகங்கள் சேர்க்கை எந்தெந்த சேர்க்கையில என்னென்ன பிரச்சனை வரும், எந்த நோய் வரும்ன்றதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கிரக சேர்க்கையில அம்புட்டு விஷயம் இருக்கு, கிரக பார்வையில் அம்புட்டு விஷயம் இருக்கு. நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பு எழுதுனீங்களே, அதை எடுத்து பாருங்க. அடே அப்ப அம்புட்டு விஷயம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவனுக்கு அடியார் சிவனடியார். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஜெயராஜ் சார் ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றி. இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருங்க, ரெக்கார்ட் பண்ணிருங்க. ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து மாலை பேசுறேங்க. நன்றி. சரிங்க. நன்றிங்க.